அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். ரைட், இதுவரைக்கும் ஸ்ட்ரக்சர் வீக்கை பொறுத்த வரையில வேவ்ஸையும் அதே போல மெஷர்மெண்ட்டையும் ஃபுல்லாகவே பார்த்துருக்கிறோம். வேவ்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ரெண்டையும் ஃபுல்லாகவே படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வீக்கில் நம்ம அடுத்த கட்டமாக பேச போகிற டாபிக் மெக்கானிக்ஸில் விசை இணைகிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். விசை இணைகிற விதி சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஸோ அடுத்த கட்டமாக இந்த வாரத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசக்கூடியது ஒன்று விசை திருப்பம், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தா கொதிக்குழாய் பிராக்டிக்கல். இதுல ஃபைனல் எக்ஸாம்ல 2026 ஆண்டு பெட்சுக்கு ரைட் வாரத்துக்கு பொசிபிளான முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை நான் வகைப்படுத்துறேன். வாரத்துக்கு பொசிபிளான முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை கொஞ்சம் வகைப்படுத்துறேன். அதாவது வார ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கூடினது, நிகழ்தகவு எவரேஜ் ஆனது அல்லது மீடியம், அடுத்தது குறைஞ்சது. இப்படி நான் 3 வகையா முதலாவது ஸ்ட்ரக்சரா ஃபைனல் எக்ஸாம்ல இன்ஷால்லா வரக்கூடிய டாபிக்கை குறிப்பிடுறேன். சரியானே? ஸோ இந்த வருடம் வாரத்துக்கு சாத்தியமான மெக்கானிக்ஸ்ல முதலாவது ஸ்ட்ரக்சரா வாரத்துக்கு பாசிபிலிட்டி கூடினது ஒன்று யாருன்னு பாத்தீங்களா இருந்தா பிராக்டிக்கல் 9, அதாவது திருப்பு திறன் பிராக்டிக்கல், திருப்பு திறனை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளை திணிவு அளக்கிற பிராக்டிக்கல் வாரத்துக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும். ஏன்னா இந்த பிராக்டிக்கல் கடைசியா 2017 ஆண்டு வந்தது. கடைசியா 2017 தான் வந்திருக்குது. ரைட், இந்த பிராக்டிக்கல் வாரத்துக்கான பாசிபிலிட்டி நல்ல கூட இருக்குது. அதே மாதிரி இன்னும் பாசிபிலிட்டி கூடின பிராக்டிகல்ஸ்ல நம்ம சொல்லக்கூடியது ஹேயரின் ஆய்கருவி. சரியான? ஹேயரின் ஆய்கருவி. அதே போல யூக்குழாய். இப்ப உதாரணமா யூக்குழாய் பிராக்டிக்கல் 2018 ஆண்டு வந்திருக்குது. கடைசியா 2018 தான் யூக்குழாய் பிராக்டிக்கல் வந்திருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்டா, திருப்புதிறன் பிராக்டிக்கல், ஹேயரின் ஆய்கருவி பிராக்டிக்கல், யூக்குழாய் பிராக்டிக்கல், இந்த 3 பிராக்டிக்கலும் மெக்கானிக்ஸ்ல இருந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. அதே நேரத்தில் வரலாம் அப்படிங்கிற எல்லா பிராக்டிக்கலையும் சொல்லத்தான் போறேன். சரியானே? ஏண்டா எதுவும் வராதுன்னு நம்ம சொல்ல இயலாது. நான் பேப்பர் எடுக்கலே. அப்ப வாரத்துக்கு பாசிபிலிட்டி கூடினாக்கல நான் இதை பார்க்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமா வாரத்துக்கு பாசிபிலிட்டி கூடினதாக மீடியம் லெவல்ல வாரத்துக்கான சான்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நாம சொல்லலாம். ரைட், முதலாவது ஸ்ட்ரக்சராக ஒன்று மெஷர்மெண்ட்ல இருந்து வர வாய்ப்பு இருக்குது. அளவீட்டு கருவிகள், மெஷர்மெண்ட்ஸ், அளவீட்டு கருவிகள். அதிலையும் கோலமானி, அதே போல நான் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன். ரெண்டாவதா நான் வேனியரை சொல்றேன். வேனியர், அதுக்கு அடுத்ததாக கோலமானி, வேனியர், அதுக்கு அடுத்ததாக நாம நகரும் நுணுக்கு காட்டி. இந்த மெஷர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல்களை நீங்க யோசிக்கலாம். ரெண்டாவது நாம மீடியம் லெவல்ல வாரத்துக்கு பாசிபிலிட்டி கூடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பிராக்டிக்கல் ஏதாச்சும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பிராக்டிக்கல்கள் ஏதாச்சும் இருக்கலாம். சரியான? இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிராக்டிக்கல் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது லோ ப்ராபபிலிட்டி, குறைந்த நிகழ்தகவுக்குரியது. அதுல ஒன்று பாத்தீங்களா இருந்தா விசை இணைகிற விதி, விசை இணைகிற விதி பிராக்டிக்கல் இருக்கலாம். அதே மாதிரி வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஆரம்ப பிராக்டிக்கல்கள் பாத்தீங்களா இருந்தா 2023 அதே போல 21 நினைக்கிறேன். அதாவது தொடர்ச்சியா 2 வருடங்கள் தொடர்ச்சியால 2021 23 நினைக்கிறேன். எளிய ஊசல் அதே போல விச்சுருள் பிராக்டிக்கல்களை தூக்கி முதலாவது ஸ்ட்ரக்சரா போட்டிருந்தாங்க. பொதுவா வேவ்ஸுக்குரிய லைட்ஸுக்குரிய பிராக்டிக்கல் 3வது பிராக்டிக்கலா தான் ஃபைனல் எக்ஸாம்ல வாரது. ஆனால் சரியான அந்த பிராக்டிக்கலை தூக்கி என்ன செஞ்சிருந்தாங்கன்னா
2021-23 முதலாவது ப்ராக்டிக்கலா போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த வகையில் என்ன சொல்றேன்னா, விசை இணைகிற ப்ராக்டிக்கல். அதுக்கு அடுத்ததாக நாம என்னத்தை யோசிக்கலாம்னா, வேவ்ஸ்ல வரக்கூடிய எளிய ஊசல், அதே போல விச்சுடு. எளிய ஊசல், அடுத்தது விச்சுடு. இதை யோசிக்கலாம். சரியான எளிய ஊசல், விச்சுருள். அதுக்கு அடுத்தது ரொம்ப வாய்ப்பு குறைவு கொதிகுழாய். கொதிகுழாய் பிராக்டிக்கல் வாரத்துக்கான வாய்ப்பு நல்லாவே குறைவா தான் இருக்கும். சரியான ஏன்னா கடைசியா தான் வந்தும் இருக்குது. ரைட். அப்ப அந்த வகையில நான் என்ன சொல்ல வரேன்டால், ஃபைனல் எக்ஸாம்ல முதலாவது ஸ்ட்ரக்சரா நீங்க ஃபேஸ் பண்ண போற அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில, ரைட், திருப்புதிறன் பிராக்டிக்கல், ஹேயரின் ஆய்கருவி பிராக்டிக்கல், யூக்குழாய் பிராக்டிக்கல்ல இருந்து வாரத்துக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்க யோசிக்க வேண்டியது மெஷர்மெண்ட் பிராக்டிக்கல். அதுல நுண்மானி திருகு கணிச்சு 2024 ஆண்டு வந்திருக்குது. அதுக்கு முதல் 2014 ஆண்டு நினைக்கிறேன், 2014 வேனியர்ல ஒரு பிராக்டிக்கல் வந்திருக்கு 2014 ஆண்டு. சரியானே. அப்ப அதனால கோலமானி பிராக்டிக்கல் அண்மை காலத்துல வரவே இல்லை. கோலமானி அடுத்தது வேனியர் வரலாம், 2014 வந்தது. நகரும் நுணுக்கு காட்டி லைட்ஸ்ல தான் ஒரு முறை பிராக்டிக்கலா வந்திருக்கு. அதுவும் 2018 ஆண்டு லைட்ஸ் பிராக்டிக்கல்ல நகரும் நுணுக்கு காட்டியே சேர்த்திருப்பாங்க. ரைட். ஸோ அந்த வகையில மெஷர்மெண்ட்ல இருந்து முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி வரலாம். அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கேள்விகள் பொதுவாக பெரும்பாலும் வருவதில்லை. ஒரே ஒரு தடவை 2019 ஆண்டு வந்து நினைக்கிறேன். 2019 ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்தது. சரியான, அது வளமைக்கு மாற்றமான பேப்பர் 2019 ஆண்டு பேப்பர். வேறபடி பார்த்தீங்கன்னா மிக நீண்ட காலமாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வருவதில்லை. வராதுன்னு நான் சொல்ல வரல. அதனாலதான் எவரேஜான லெவல்ல இதை போடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நிறைய ப்ராக்டிக்கல் இருக்குது, அதுல உண்டாவும் இருக்கலாம். ஸோ லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசை இணைகிற விதி, அது 2022 ஆண்டு வந்தது. அதே போல எளிய ஊசல் விச்சுருள் 2021-20 இந்த காலப்பகுதியில் வந்திருக்குது. கொதிகுழாய் கடைசியா 2025 வந்திருக்குது. அதனால இந்த பிராக்டிக்கல்களுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ நான் ஏன் எல்லா பிராக்டிக்கலையும் ஓவராலா சொல்லி இருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் வராது அப்படின்னு நீங்க முடிவெடுக்காதீங்க. எந்த பிராக்டிக்கலும் வராதுன்னு முடிவெடுத்துட்டு போகாதீங்க, அது ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இருக்கிற எல்லா பிராக்டிக்கலையும் பாருங்க, ப்ரையாரிட்டி ஆக கூட இதுக்கு கொடுங்க. உதாரணமா இந்த ஒவ்வொரு பிராக்டிக்கல்ல இருந்து ஒரு 10 ஸ்ட்ரக்சரை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா, பாஸ் பேப்பர் கேள்வி, மாடல் கேள்வி, அப்படி இப்படின்னு ஒரு 10 ஸ்ட்ரக்சரை இதுல பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இதுல ஒரு 5 ஸ்ட்ரக்சரை பிராக்டிஸ் பண்ணுங்க, இதுல ஒரு 2-3 ஸ்ட்ரக்சரை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படி நான் சொல்ல வரேன். சரியா, எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கிற அடிப்படையில் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் 2026 நீங்க எக்ஸாம் எழுதி போட்டு வந்து என்னுடைய யூகம் சரியா இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஆனா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் ஏன் எல்லாத்தையும் சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குறாப்ல. ஏன்னா நீங்க இதுதான் வரும்னு முடிவெடுத்து போவாதீங்க, அது ஆபத்தான ஒரு விஷயம். போன வருடம் வந்த பிராக்டிக்கலா இருந்தா கூட அதையும் நீங்க லைட்டா பார்த்துட்டே போங்க. ஏன்னா ரூல்ஸ் இல்லை, போன வருஷம் போட்ட பிராக்டிக்கலை இந்த வருடம் போடக்கூடாதுன்னு சொல்லி எந்த சட்டமும் இல்லை. அதனால அது கூட வரலாம்ங்கிறதால நான் சொல்ல வரேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு போறது பெட்டர். ப்ரையாரிட்டி பேஸ்ல நீங்க படிக்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்லி இருக்கிறேன். ரைட். இப்ப நாம ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான திருப்புதிறன் பிராக்டிக்கல் தொடர்பான விடயத்தை நான் இங்க பேச போறேன். ஸோ இந்த வீக்ல நாம செய்ய போற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப பேசினது முதலாவது ஸ்ட்ரக்சர், ஃபைனல் எக்ஸாம்ல வர ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குரிய ப்ராபபிலிட்டி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னென்னு விளங்கலையா? முதல் ஃபைனல் எக்ஸாம்ல முதலாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும் தானே, அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி எதா அறிக்கலாம்ங்கிறத தான் நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரைட். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஹீட் ஸ்ட்ரக்சர், அதை பத்தி நான் இங்க பேசல, அதை பத்தி நம்ம திருப்பி பேசுவோம் பின்னுக்கு. ஹீட் பிராக்டிக்கல் வீக் வரக்குள்ள நான் ஹீட் பிராக்டிக்கல்ல ப்ராபபிலிட்டி கூடினது எது, எவரேஜ் எது, லோ எதுங்கிறத பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியான. இப்ப முதலாவது ஸ்ட்ரக்சரா எது வர இயலும், நீங்க ஃபைனல் பேப்பரை திறந்தவுடன் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற பிராக்டிக்கலா எது இருக்கலாம்ங்கிறத தான் நான் ஹை ப்ராபபிலிட்டி, மீடியம், லோன்னு பிரிச்சிருக்கிறேன். சரியான. அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது பிராக்டிக்கல், மூணாவது பிராக்டிக்கலாக என்னென்ன வரலாம்ங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு பேசுவோம். அப்ப அந்த வகையில முதலாவது ஸ்ட்ரக்சராக திருப்புதிறன் பிராக்டிக்கல் வாரத்துக்கான வாய்ப்பு கூட. ரைட். அந்த வகையில நம்ம பாத்தீங்களா இருந்தா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வீக்ல திருப்புதிறன் பிராக்டிக்கலையும் கொதிகுழாய் பிராக்டிக்கலையும் நாம இந்த வீக்குக்குரியதாக நாம ஒதுக்கி இருக்கிறோம்.
அப்ப அந்த அடிப்படையில் நான் என்ன செய்ய போறேன்னா திருப்புதிறன் பிராக்டிக்கல்ல அடிப்படையான கன்செப்டுகள் எல்லாத்தையுமே நாம இங்க பேச போறோம். பிராக்டிக்கல் என்ன, ஏன்னா சில பேருக்கு பிராக்டிக்கல் தெளிவில்லாம இருக்கலாம். அப்ப பிராக்டிக்கல் என்ன விஷயம்ங்கிறத ஃபெஸ்ட்டுக்கு சொல்லி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை உருவாக்கி இருக்கிற அந்த கேள்விகளை நாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியான அதே நேரத்தில் கொதிகுழாய் பிராக்டிக்கல் தொடர்பாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அப்ப இந்த வீக் முழுக்க நீங்க பிள்ளைகள் என்ன செய்யணும்னா இந்த 2 பிராக்டிக்கல் தொடர்பாக முழுமையான ஒரு பயிற்சியை நீங்க எடுத்துக்கொள்ளணும். மற்ற படிக்கிற பாடங்களை படிங்க, அதோட எக்ஸ்ட்ரா பிராக்டிகல்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க செய்து பார்க்கறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது. சரியான ஒரு பிராக்டிக்கலை விளங்கிட்டீங்கன்னா நீங்க திருப்பி பிரட்டி பாருங்க, ஒரே மாதிரியான கேள்விகள் தான் ரிப்பீட் ஆகி இருக்குண்டா. உதாரணமா திருப்புதிறன் பிராக்டிக்கல் 2017 1999 ஆண்டு இந்த பிராக்டிக்கல் வந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன். இப்படி இருக்குது. எப்பப்ப வந்து பாஸ் பேப்பரை பிரட்டி படிங்க. அப்படி அந்த பிராக்டிக்கல் சம்பந்தமா முழுமையாக நீங்க என்ன செய்யணும், வந்த பாஸ் பேப்பர் கேள்வி மாடல் கேள்வின்னு எல்லாத்தையும் ஃபுல்லா தேடி எடுத்துருங்க. நான் அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீக்குக்கு இது 2 நீங்க ஒதுக்குங்க. அதுக்கு அடுத்த வீக் நாம இந்த 2 பிராக்டிக்கலை பத்தி பேசுவோம். சரியான அதே நேரத்தில் நம்மளோட எஸ்ஏ டிஸ்கஷனோட எதுவும் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் கனெக்ட் ஆகும். இதுக்கு முதல் முடிக்கப்பட்ட வேவ்ஸ் அதே போல மெஷர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கேள்விகளையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நாம ஆரம்பிச்சிருக்கிற திருப்புதிறன் கொதிகுழாய் பிராக்டிக்கல்களையும் இனி நாம ஸ்ட்ரக்சர் கேள்விக்குள்ள உள்வாங்கி எஸ்ஏ டிஸ்கஷனோட சேர்த்து எதுவும் நடக்கும், ஸ்ட்ரக்சர் கேள்விகள் நடக்கும். சரி, ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்குரிய டிஸ்கஷனும் பரலலா போய் கொண்டிருக்கும். ரைட், அப்ப விளங்கிக் கொள்ளுங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத, என்ன செய்ய போறோம்ங்கிறத. அப்ப திருப்புதிறன் கொதிகுழாய் பிராக்டிக்கலை முழுமையா இந்த வீக்குக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றேன். இப்ப நாம பிராக்டிக்கலுக்குள்ள போகலாம். நம்ம 2 வீக்ஸுக்கு பிள்ளைகள் மெக்கானிக்ஸ், அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஹீட்டை பார்ப்போம். அதுக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டியை பார்க்க போறோமா. ரைட், அதுக்கப்புறம் மிச்ச பிராக்டிக்கலை பத்தி பேசுவோம். திருப்புதிறன் தொடர்பான பிராக்டிக்கல் ரொம்ப சிம்பிளான ஒரு பிராக்டிக்கல். சரியான ரொம்ப சிம்பிளான ஒரு பிராக்டிக்கல் உண்டு. அதாவது திருப்புதிறன் கோட்பாடை பயன்படுத்தி நாம ஒரு பொருளோட திணிவை வந்துட்டு துணிய போறோம். ஒரு தெரியாத ஒரு பொருளோட திணிவை வந்துட்டு துணிய போறோம். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா பாத்தீங்களா இருந்தா விளங்கும், ஒரு மரக்குற்றிக்கு மேல ஒரு கத்தி ஓரத்தை வைக்கிறோம். அதாவது ஒரு கூரான ஒரு விளிம்பு பகுதியை வந்து வைக்கிறோம். மரக்குற்றிக்கு மேல ஒரு கத்தி ஓரத்தை வைப்போம். அந்த கத்தி ஓரத்துக்கு மேல ஒரு மீட்டர் கோலொண்ட சமநிலையில வைப்போம். கத்தி ஓரத்துக்கு மேல ஒரு மீட்டர் கோலை சமநிலையில வச்சுக்கொண்டு 2 பக்கமும் திணிவுகளை இணைத்து சமப்படுத்தி வாசிப்புகளை எடுக்க போறோம். இதான் நம்ம செய்ய போற வேலை. 2 பக்கமும் திணிவுகள் எடுத்து சமப்படுத்தி வாசிப்புகளை எடுக்க போறோம். சரியானே? ஓகே, இப்ப கவனிங்க. முதலாவது ஒரு மரக்குற்றிக்கு மேல ஒரு கத்தி விளிம்பு வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த மீட்டர் கோலை இந்த கத்தி விளிம்புல கிடையான சமநிலைக்கு கொண்டு வரேன். எப்படிப்பட்ட சமநிலை? சும்மா சமநிலைன்னு சொல்லக்கூடாது, கிடையான சமநிலைக்கு கொண்டு வரேன். ஏன்னா இப்படியும் சமநிலையில் இருக்கலாம் ஒரு ஆய்வு இருந்துக்கின்றா. அப்ப கிடையான சமநிலைக்கு கொண்டு வரேன். அப்ப நான் இதை அப்படியே அசைச்சிட்டு போறேன். சரியா இந்த மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம், இந்த மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம், சரியான மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புக்கு சரியா மேலுக்கு வரக்குள்ள இந்த கோல் கிடையாக சமநிலையில் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இது இங்க இந்த பக்கம் அசைஞ்சு அப்படி கழிஞ்சு போயிடும், இங்கால பக்கம் அசைஞ்சிக்கிண்டா இப்படி கழிஞ்சு போயிடும். அப்ப நாம என்ன செய்ய போறோம், இந்த மீட்டர் கோலை சரியா அதுல ஈர்ப்பு மையத்துல கத்தி விளிம்போட சமநிலைக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சரியா பேலன்ஸ் அடிக்குது, கிடையான ஒரு சமநிலையில இருக்காரு.
இப்படி மீட்டர் கோல் கிடையான சமநிலையில் இருக்கக்குள்ள அடுத்த கட்டம் நாம் என்ன செய்ய போறோம்னா ஒரு பொருள்ல திணிவு அளக்க போறோம். சரியா? அந்த திணிவு அளக்க போற அந்த பொருளை ஒரு பக்கத்துல கட்டி தொங்க விடுவோம். அடுத்த பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச படிக்கல் திணிவை கட்டி தொங்க, தெரிஞ்ச திணிவு ஒரு பக்கமும் தெரியாத திணிவை இன்னும் ஒரு பக்கமும் நாம கட்டி தொங்க விட போறோம். சரியா? இப்ப கட்டி தொங்க விட்டுட்டோம். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச திணிவு, இந்த பக்கம் ஒரு தெரியாத திணிவு இருக்குது. இப்ப கவனிங்க, இதுல உதாரணத்துக்கு நான் இந்த திணிவு இருக்கு தானே, இந்த தெரியாத திணிவு, இதை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வைக்கிறேன். உதாரணமா ஒரு 60 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கிறேன். உதாரணத்துக்கு எங்க வச்சிருக்கிறேன்னா உண்மையான 60 சென்டிமீட்டர் கிட்ட வச்சிருக்கிறேன். இப்படி வச்ச உடனே இந்த மீட்டர் கோல் வந்துட்டு சாய்வா இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த மீட்டர் கோலை கிடையான சமநிலைக்கு கொண்டு வர போறேன். அதுக்கு பாத்தீங்களா இருந்தா இந்த கோல் பாருங்க இடப்பக்கம் சாய்ந்து கிடக்குது, இடப்பக்கமா சாய்ந்து கிடக்குது. நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த பக்கம் ஒரு திணிவை கட்டி இருக்கிறேன், இந்த பக்கம் தெரிஞ்ச திணிவை கட்டி போட்டு சமநிலையில வச்சிருக்கக்குள்ள இது கெடிஞ்சு கிடக்குதுண்டா, இப்ப இந்த 50 கிராம் படிக்கல்ல 50 கிராம் படிக்கல்ல நாம வலது பக்கம் அசைக்கணுமா இடது பக்கம் அசைக்கணுமா கிடையான சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு. இப்படி கழிஞ்சு கிடக்குது, இதை கிடையான சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த படிக்கல்ல நான் எந்த பக்கம் அசைக்கணும், வலது பக்கமா இடது பக்கமா? சின்ன கேள்விடா. எஸ், என்ன செய்யணும்? முதலாவது இவர் இடது பக்கம் கிழிஞ்சு கிடக்கிறாருண்டா என்ன அர்த்தம்? இந்த விளிம்பு பற்றி இந்த பக்கம் உண்டாக்கப்படுற திருப்பம் பெரிசாரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிடையாக இவரை சமநிலைக்கு கொண்டு வரணும்னால் இந்த பக்கம் இருக்கிற திருப்பத்தை நாம குறைக்கணும். ஆக திருப்பத்தை குறைக்கணும்னால் பொதுவா திருப்பம்ங்கிறது விசை தர செங்குத்து தூரம்னு சொல்லுவோம். விசைய செங்குத்து தூரத்தால் பெருக்கி வரதான் திருப்பம். இப்ப இந்த பக்கம் இருக்கிற திணிவு இருக்குதாங்க, இந்த நிறையால உண்டாக்கப்படுற திருப்பம் பெரிசா இருந்ததாலதான் இப்படி கழிஞ்சு கிடக்கு. அப்ப இந்த திருப்பத்தை குறைக்கணும்னால் இந்த தூரத்தை குறைக்கணும். அப்ப பாருங்க, நான் தூரத்தை குறைக்கிறேன். குறைச்சிட்டேனா இல்லையா? இப்ப குறைக்க குறைக்க இப்படியே கிடையா வரப்போகுது பாருங்க, இப்படியே அசைக்கிறேன். என்ன மாதிரி? பிராக்டிக்கல் இப்படித்தான் உண்மையா செய்யும். பிராக்டிக்கல் செய்யணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பேலன்ஸா கொண்டு வரது. இப்படி திணிவு அசைச்சி 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 ஒரு கட்டத்துக்கு கிடையாக சமநிலைக்கு கொண்டு வருது. இப்படி சமநிலைக்கு கொண்டு வந்தது பிறகு நாம் என்ன செய்வோம்னால் இந்த கத்தி விளிம்புல இருந்து இந்த திணிவு எவ்வளவு தூரம் கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது, இது எவ்வளவு தூரத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கத்தி விளிம்புல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். உதாரணமா பாருங்க, இந்த கத்தி விளிம்பு சரியா 50 சென்டிமீட்டர்ல இருக்குது. இப்ப இவரு தொங்க விடப்பட்டிருக்குது நல்லா பாத்தீங்கன்னா 61 சென்டிமீட்டர். இது 61 சென்டிமீட்டர்ல தொங்க விடப்பட்டிருக்குது. ஆக நாம சொல்லலாம் இந்த புள்ளியிலிருந்து இதுவரையான தூரம் 11 சென்டிமீட்டர். இந்த கத்தி விளிம்புல இருந்து இந்த தூரம் எவ்வளவு? இந்த எக்ஸ் பருமன் 11 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் இவர் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து உதாரணத்துக்கு இது எவ்வளவு தூரம் பார்க்கக்குள்ள 40, 30, 31, 32, 33, 34, இது 34+5 வருவது. சரியா? நம்ம அதை விடுவோமே. அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது. அப்ப இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்னத்தை தரும்? வைய தரக்கூடியதா இருக்கும். வைய தரக்கூடியதாக இருக்கும். சரியான? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூர வித்தியாசம் இந்த வைர பருமனை தரும். திருப்பி நாம் என்ன செய்வோம்னால் இந்த திணிவை கொஞ்சம் தூரத்துக்கு அசைப்போம். சொல்லுவோமே, இப்படி அசைக்கிறேன். இப்போ ஒரு 60ல இருந்து ஒரு
ஏதோ 67 ஏதோ ஒன்று கொண்டு வரேன்னு வச்சுக்கோமே. எப்படி கொண்டு வந்துட்டு இது கழிஞ்சிட்டா? ஏன்? நீங்க தூரத்தை அதிகரிச்சீங்கண்டா விசை திருப்பம் அதிகரிக்கும், அதனால இது கழிஞ்சிட்டு. விளங்குதா? தூரத்தை அதிகரிச்சா விசை திருப்பம் கூடும். இப்ப இங்கால கழிஞ்சிட்டு. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இவர தூரத்தை அதிகரிக்கிறேன். இப்ப பாருங்க, தூரத்தை கூட்ட 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 இவர் என்ன செய்யறாரு? ஓ, கொஞ்சம் கொஞ்சமா கிடையா வாராரு இல்லையா? இதே தூரத்தை கூட்டிட்டு வருவோம். சரியா? இப்படி நான் தூரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே வாரேன். ஓகே, ஒரு கட்டத்துக்கு இவர் என்ன செய்வாருன்னா கிடையா சமநிலைக்கு வருவார். இப்ப இந்த டைம்ல நான் என்ன செய்யறேன்டா, ஒரு வாசிப்பு எடுக்கிறது. ஒரு வாசிப்பு, இந்த எக்ஸிட பருமன் எவ்வளவு, ஒய்யிட பருமன் எவ்வளவுன்னு வாசிப்பு எடுக்கிறது. இப்படி திணிவ இந்த தூரத்தை கூட்டுற, இந்த தூரத்தை அதுக்கேற்ற மாதிரி கூட்டி இப்படியே கூட்டி கூட்டி சமநிலைக்கு கொண்டு வாருது. திருப்பி இந்த தூரம் என்ன, இந்த தூரம் என்ன, அதை ஒரு வாசிப்பா எடுக்கிறது. திருப்பி இந்த திணிவிட தூரத்தை கூட்டுவோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த திணிவிட தூரத்தையும் கூட்டக்குள்ள மறுபடியும் என்ன செய்யும், இவர் உண்டாக்குற திருப்பத்தை இவர் உண்டாக்குற திருப்பம் சமப்படுத்தி கிடையான சமநிலைக்கு வருவார். வந்துட்டாரா? ஒரு வாசிப்பு எடுக்கிற சும்மா சொல்றது. திருப்பி கொஞ்ச தூரம் இவர் அசைக்கிறது, திருப்பி இவரையும் கொஞ்சம் தூரம் அசைக்கிறது. ரைட், வாசிப்பு எடுக்கிறது. இப்படி நீங்க எக்ஸிட வையிட பருமனை மாத்தி மாத்தி பல வாசிப்பு சோடிகள் எடுக்கிறீங்க. கிடையான சமநிலையில பல வாசிப்பு சோடிகள் இப்படி எடுக்க போறீங்க. இப்படி வாசிப்பு சோடிகளை எடுத்துட்டீங்களா? இந்த வாசிப்புகளை வச்சு உதாரணமா ஒரு 6 வாசிப்பு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 6 வாசிப்பு எடுக்கிறோம், எடுத்துட்டோமா? நான் இப்ப சும்மா இதனால தான் கீறி இருக்கிறேன். இதே பிறகு என்ன செய்யறேன்னா, இந்த வாசிப்புகளை புள்ளிகளாக குறிக்கிறது. 1 2 3 4 நம்மட வரைபுத்தால இந்த வாசிப்புகளை புள்ளிகளா குறிக்கிறோம். இது எக்ஸிட பருமன், வையிட பருமன். இந்த புள்ளிகளை இணைத்து நாம ஒரு நேர்கோட்டை வரைவோம். அப்படி நம்ம நேர்கோட்டை வரையக்குள்ள உதாரணமா அது உற்பத்தியினூடான ஒரு நேர்கோடாக போகும். சரியா? இப்ப இந்த நேர்கோட்டில இருந்து இந்த வரைப்புல இருந்து நாம என்னத்தை கண்டுபிடிக்க இயலும் என்றால், இந்த தெரியாத திணிவுட பருமன் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, இவர் சமநிலையில் இருக்கக்குள்ள இவர் சமநிலையில் இருக்கக்குள்ள இந்த பக்கம் இந்த தெரியாத திணிவு இவர நிறை எம்ஜி, இவர நிறை எம்ஜி, இந்த சுழல் புள்ளியிலிருந்து தூரம் எக்ஸ். இப்படி இவர் வலஞ்சுழியாக உண்டாக்கின திருப்பம் இவர நிறை எம் நோட் இருக்கிறேன். அப்ப இவர நிறை எம் நோட் ஜி, இவர தூரம் y. இவர் இடஞ்சுழியாக உண்டாக்கின திருப்பத்துக்கு எப்படி இருக்குதுன்னா சமனா இருக்குது. வலஞ்சுழியான திருப்பம் இடஞ்சுழியான திருப்பத்துக்கு சமனா இருக்குது. இதுல இந்த ஜியும் ஜியும் வெட்டுப்பட்டால் எம் நோட் இன்டு y எம் இன்டு எக்ஸுக்கு சமன். இப்ப இதுல y சமன் என்னன்னு வரும்? எம் இன் கீழ் எம் நோட் இன்டு எக்ஸ் என்று வரும். யோசித்து பாருங்க, எக்ஸ மாத்தி மாத்தி நாம வைட பருமனை என்ன செய்யணும்? மாத்தினோம். அப்ப எக்ஸ் மாற மாற வைட பருமன் மாறினிக்கு எக்ஸுக்கும் வையுக்கும் நாம என்ன செஞ்சோம்? புள்ளிகளை குறிச்சு கிராஃப கீறினோம். அந்த கிராஃப் இப்படி ஒரு நேர்கோடா வந்திக்கா இல்லையா? இப்ப இந்த நேர்கோட்டில இருந்து நாம இந்த தெரியாத திணிவிட பருமனை கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமன்பாடு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. அதாவது நமக்கு வந்திருக்கிற வரைப்பு ஒரு நேர்கோடு தானே. அப்ப நேர்கோடு அடிக்குது என்றால் y சமன் gx சக c, அதாவது நேர்கோட்டு சமன்பாடு இது திருப்தி செய்யும். அதாவது நான் என்ன சொன்னேன்? வலிமையா படிக்கிறது தானே, படிச்சதானே, ஞாபகப்படுத்துறது இல்லையா? அப்ப இது y அச்சு, இது x அச்சு. அப்ப y சமன் gx சக cங்கிற நேர்கோட்டு சமன்பாடு இது திருப்தி செய்யும். அப்படி திருப்தி செய்யக்குள்ள நல்லா பாருங்க, இந்த வரைப்புட எக்ஸ் அச்சிட குணகம் தானே படித்திறன். சோ அந்த படித்திறன் வார இடத்துல யார் இருக்கிறா? எம் இன்கில் எம் நோட் இருக்குது. அப்ப நாம சொல்லலாம், இந்த நேர்கோட்டுட படித்திறனை நாம அளந்தோம்னா இந்த படித்திறன் பருமன், சரி, அந்த படித்திறன் பருமன் எம் இன்கில் எம் நோட்.
சோ இதுல இருந்து இந்த தெரியாத திணிவு எம் சமன் என்னென்று வரும், இந்த எம் நோட் இங்கால வந்தால் எம் நோட் தர படித்திரண்டு வரும். அப்ப நாம சொல்லலாம் நமக்கு இந்த வரைபட படித்திறனும் இந்த திணிவும் தெரியுமா இருந்தால் எதை கண்டுபிடிக்கலாம், தெரியாத திணிவு எம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த பிராக்டிக்கல்ல அடிப்படையான விடயம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல்ல யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, உண்மையா சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கல். ஸோ அதான் நான் இப்போ சிமுலேட் பண்ணி காட்டினேன். சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் உண்டு. இதுல முதல் யாருக்கும் எதுவும் இஷ்யூ இருக்குதா? அப்ப என்ன செஞ்சோம், மேசை கத்தி ஓரத்துல கத்திர விளிம்புல ஒரு மீட்டர் கோலை சமப்படுத்தி போட்டு ஒரு பக்கம் தெரியாத திணிவையும் அடுத்த பக்கம் தெரிந்த திணிவையும் இணைச்சி இவரை கிடையான சமநிலைக்கு கொண்டு வரோம். சரியான கிடையான சமநிலைக்கு கொண்டு வந்தோம். திருப்பி நாம் என்ன செஞ்சோம்டா, இந்த எக்ஸிட பருமனை மாற்றினோம், ஓட்டோவா சமநிலை குழம்பி நீக்கி அப்ப மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வர வையிட பருமனையும் மாற்றினோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை கூட்டினா நம்ம வையையும் கூட்டுறோம். இப்படி எக்ஸிட பருமனை மாற்றி மாற்றி சமநிலையை அடையக்கூடியதாக வையிட பருமனை செட் பண்றோம். இப்படி செட் பண்ணி எக்ஸுக்கும் வையுக்கும் வாசிப்பு சோடிகள் எடுத்து அதை வரைபுல புள்ளிகளாக குறிக்கிறோம். அந்த புள்ளிகளை இணைத்து நாம ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். அந்த நேர்கோட்டிட படித்திறன் சரியான என்னத்தை தருமுங்கிறத கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளி பற்றி இவர் உண்டாக்குற திருப்பம் இவர் உண்டாக்குற திருப்பத்துக்கு சமன் தானே. அப்படி சமப்படுத்தக்குள்ள ரைட் வையச்சில வரைப்பு வையச்சில வை இருக்குது, எக்ஸ் அச்சில எக்ஸிட பருமன் இருக்கிறதால இது வையச்சாகவும் இது எக்ஸ் அச்சாகவும் இருக்கிறதால நாம கீறின வரைபட படித்திறன் எம்மிங்கில் எம் நோட் அரிக்கும். அப்ப நம்ம கீறின வரைபட படித்திறன் எம்மிங்கில் எம் நோட் உண்டால் எம்ட பருமன் தெரியாத திணிவுட பருமன் என்னத்துக்கு சமன், எம் நோட் இன்டு படித்திறனுக்கு சமன் அப்படிங்கிற விடயத்தை பார்க்கிறோம். சரியான இவ்வளவுதான் அடிப்படையில இந்த பிராக்டிக்கல். இப்ப நாம இந்த பிராக்டிக்கலை டீப்பா ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய போறோம். சரியான இந்த பிராக்டிக்கல்ல ஒவ்வொரு விடயத்தையும் நாம டீப்பா ஆராய்வோம். ஓகே, முதலாவது இப்பரிசோதனைக்கு தேவைப்படும் உபகரணங்களை பட்டியலிடுக. இந்த பரிசோதனைக்கு தேவைப்படுற உபகரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னென்ன வரும் பாத்தீங்களா இருந்தால், ஒன்று மரக்குற்றி வரும், மரக்குற்றி ரைட், கத்தி விளிம்பு, கத்தி ஓரம் அல்லது கத்தி விளிம்பு, அதே போல மீட்டர் சட்டம், மீட்டர் கோல் அல்லது மீட்டர் சட்டம், மீட்டர் சட்டம், இலேசான இலைகள், இலேசான இலைகள். அடுத்தது எந்த திணிவை நாம துணிய போறோமோ பருமன் துணிய வேண்டிய திணிவு, பருமன் துணிய வேண்டிய திணிவு, பருமன் துணிய வேண்டிய திணிவு. அதுக்கு அடுத்தது எந்த பொருள திணிவை நாம துணிய போறோமோ அந்த திணிவுக்கு அண்மையில இருக்கக்கூடிய ஒரு படிக்கல். அதாவது உதாரணமா சொல்லுவோமே, நாம ஒரு கல்லிட திணிவு அளக்க போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கல்லிட திணிவு அளக்க போறோம். இப்ப இந்த கல்லிட திணிவு உதாரணமா 50 கிராமுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. பருமன் துணிய வேண்டிய திணிவு ஒரு கல்லுன்னு எடுத்துக்கொண்டீங்கடா, அந்த கல்லிட திணிவு 50 கிராமுக்கு பக்கத்தில் இருக்குதுன்றால் நாம யூஸ் பண்ண வேண்டிய படிக்கல்ட திணிவு
50 கிராமுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்ப கல்லிட திணிவு நம்ம யார திணிவு அளக்க போறோமோ அந்த திணிவு 50 கிராமுக்கு 50 கிராம் வரிசையில் 50 கிராமுக்கு பக்கத்தில் இருக்குதா? அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய படிக்கல்ட திணிவு படிட திணிவு படிக்கல் அல்லது படிக்கல்ட திணிவு 50 கிராமாக இருக்கணும். அளக்கப்பட வேண்டிய திணிவுக்கு அண்மித்த பருமன்ல ஒரு படிக்கல்ல நாம யூஸ் பண்ணணும். சரியானே? இதெல்லாம் தான் நாம பயன்படுத்த வேண்டிய பொருட்கள். பொதுவாக இந்த பிராக்டிகல்ல செய்யப்பட வேண்டிய இந்த தேவைப்படுற பிராக்டிகல்ல தேவைப்படுற எல்லா உபகரணங்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, இந்த பரிசோதனை செய்முறையின் படிகளை குறிப்பிடுக. எப்படி இந்த பரிசோதனையை செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பரிசோதனைக்குரிய படிமுறைகளை குறிப்பிடுக. ஸோ எக்ஸாம்ல அதிகமா இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலான கேள்விகள்ல வரும் இது. அதாவது ஒரு பிராக்டிக்கல்ட அந்த செய்முறையை ஸ்டெப்ஸா எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கப்பட்டா நீங்க சொல்ல வேண்டிய விடயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட். அடுத்தது, நீங்க எழுத வேண்டிய விடயங்களை கூடுதலாக எழுதுறதால உங்களுக்கு மார்க்ஸ் குறையாது. ஆனா எழுத வேண்டிய விடயத்தை மிஸ் பண்ணினீங்கன்னா தான் மார்க்ஸ் குறையும். அதாவது இந்த பரிசோதனையில செய்முறை படிகளை குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று, மரக்குற்றிக்கு மேல கத்தி விளிம்ப வச்சு நாம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? மீட்டர் சட்டத்தை கிடையான சமநிலைக்கு கொண்டு வரணும். இதைத்தான் நீங்க முதலாவது செய்யணும். அப்ப நாம சொல்லலாம், மரக்குற்றி, நான் சோட்டா சொல்றேன்னா நான் எழுதல, மரக்குற்றியின் மீது கத்தி விளிம்பு வைக்கப்பட்டு, மரக்குற்றியின் மீது கத்தி விளிம்பு வைக்கப்பட்டு, மரக்குற்றிக்கு மேல கத்தி விளிம்பு வைப்போம், கத்தி விளிம்பு வைக்கப்பட்டு மீட்டர் சட்டத்தின் ஈர்ப்பு மையம், மீட்டர் சட்டத்தின் ஈர்ப்பு மையம், மரக்குற்றி மீது கத்தி விளிம்பு வைக்கப்பட்டு மீட்டர் சட்டத்தின் ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்பின் மேல் இருக்கத்தக்கதாக, கத்தி விளிம்பின் மேல் இருக்கத்தக்கதாக கிடை சமநிலையில் வைக்கப்படல் வேண்டும். கிடை சமநிலையில் வைக்கப்படுதல் வேண்டும். ஒன்றையும் நம்ம மிஸ் பண்ணாம எழுதிட்டோம்னா நமக்கு சேஃப். ஏண்டா ஸ்கீமை தயாரிக்கக்குள்ள, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், ஸ்கீமை தயாரிக்கக்குள்ள அந்த டைம்ல அந்த டிஸ்கஷன்ல அந்த ஸ்கீமை தயாரிக்கும் போது சில நேரங்கள்ல சில விடயங்களை ரொம்ப கண்டிப்பாக அவதானிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அந்த ஸ்கீமை தயாரிக்கக்குள்ள அந்த ரூல் அந்த கண்டிப்பு தன்மையை குறைச்சும் பார்ப்பாங்க. ஸோ பேப்பர் டிஸ்கஷன்ல உதாரணமா ஒரு பேப்பரை செட் பண்ணிடணும். ஃபைனல் எக்ஸாம் நடந்ததுக்கு பிறகு முதல்ல நீங்க சில புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த பேப்பருக்குரிய ஸ்கீமை தயாரிக்கிறதுக்கு முதல் அந்த ப்ரொஃபஸர் டீம், அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேப்பருக்கு உரித்தான ப்ரொஃபஸர் டீம் ஒரு ஸ்கீமை எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சு போட்டு என்ன செய்வாங்கன்னா, குறிப்பிட்ட சில டீச்சர்ஸை கூப்பிடுவாங்க. எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சில சீனியர் டீச்சர்ஸையும் அங்க வர வைப்பாங்க. வர வச்சு திருப்பி என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்கீமை திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை வச்சு, கொஞ்சம் சீனியர்ஸ் டீச்சர்ஸை வச்சு இந்த ப்ரொஃபஸர் டீம் அல்லது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ் அந்த ப்ரொஃபஸர் டீம் என்ன செய்வாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் அந்த ஸ்கீம்ல ரைட் இந்த வசனத்தை கட்டாயமாக்குவோம், இந்த வசனத்தை கட்டாயம் இல்லாம செய்வோம், இந்த மாதிரியான விடயங்களை தீர்மானிப்பாங்க. விளங்குதா? அந்த ஸ்கீமை தயாரிச்சுட்டாங்களா, அதுக்கு பிறகு அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அதுக்கு உரித்தான சில ஆட்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி வந்ததுக்கு பிறகு எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிடுவாங்க. ஸ்கீம் பேப்பர் கரெக்ஷனுக்கு போற எல்லா மார்க்கிங்கு போற எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இதுதான் ஸ்கீம், இது இப்படித்தான் விட அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியான? இப்படித்தான் ஒரு ஃபைனல் பேப்பருக்குரிய ஸ்கீம் வந்துட்டு தயாரிக்கப்படும்.
அப்ப என்ன பாயிண்ட்னா ஸ்கீமுக்குரிய டிஸ்கஷன் நடக்கக்குள்ள அந்த டிஸ்கஷன்ல வந்துகிட்டு அன்றைய சூழல்கள் அந்த இதுகளை பொறுத்து விடைகளுக்கான என்ன பாயிண்ட்ஸ்களோட அளவு மாறுபடும். அப்ப நாம எப்பயுமே விட எழுதக்குள்ள பெர்ஃபெக்டா விட எழுதி பழவிட்டோம்டா, ஒன்றையும் மிஸ் பண்ணாம நம்ம விடைய எழுதி பழவிட்டோம்னால் நமக்கு அந்த யோசனையே இருக்காது. இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ணிட்டோம்ங்கிற தேவையில்லை. ஏன்னா நீங்க வசனத்தை கூட எழுதுறதால உங்களுக்கு மார்க்ஸ் குறையாது. எழுதாம விட்டா தானே மார்க்ஸ் குறையும். அப்ப நீங்க எழுதுங்க, 7 வரைக்கும் எழுதுங்க. சரியான பந்தி கணக்கில் நான் எதில் சொல்ல வரல. மிஸ் பண்ணாம என்னென்ன பாயிண்ட் எல்லாம் முக்கியம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவ்வளவே எழுதுங்க. விளங்குதா? அப்ப ஏண்டா அந்த அந்த ஸ்கீம் தயாரிக்கக்குள்ள மாணவர்கள் இந்த வசனத்தை சொல்லி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுமே, நான் இப்ப உதாரணமா நான் இதுக்கு ஒரு ஸ்கீம் தயாரிக்கிறேன்டா, நான் என்னத்தை மெயினா சொல்லுவேன்டா, இந்த மரக்குட்டிக்கு மேல கத்தி விளிம்ப வச்ச கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த மாணவன் மீட்டர் சட்டத்துல ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புல வச்சு கிடையான சமநிலையில இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறானா? அப்படி சொல்லி இருந்தா அவனுக்கு ஒரு மார்க்ஸை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்கீம் தயாரிக்கிறேன் அப்படித்தான் செய்வேன். என்னத்துக்கு பிரையாரிட்டி கொடுப்பேன்டால், மீட்டர் சட்டத்திட ஈர்ப்பு மையத்தை கத்தி விளிம்புக்கு மேல வச்சு, அல்லது மீட்டர் சட்டத்திட ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புக்கு மேல சொல்லலாட்டியும் மீட்டர் சட்டம் கிடையான சமநிலையில வைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விடயத்தை அந்த மாணவன் சொல்லி இருந்தால் அவனுக்கு மார்க்ஸை கொடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக இந்த வசனத்துக்கு நான் அண்டர்லைன் பண்ணுவேன். கத்தி விளிம்புல மீட்டர் சட்டம் கிடையான சமநிலையில இருக்கணுங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணுவேன். கிடைங்கிற வார்த்தைக்கு நான் பிரையாரிட்டி கொடுப்பேன். கிடைங்கிற வார்த்தைக்கு நான் என்ன செய்வேன்னா பிரையாரிட்டி கொடுப்பேன். சொல்றேன். அப்ப அதனால நாம எழுதக்குள்ள என்னென்ன வசனங்கள் அந்த இடத்துல பிரையாரிட்டி கொடுக்கப்படும்ங்கிறதுல நமக்கு பயம் ஒன்று இருந்தால் பெர்ஃபெக்டா வசனத்தை எழுதி பழகுங்க. அதான் எப்பயுமே சேஃப். இப்ப மீட்டர் சட்டத்துல மரக்குற்றியை வச்சுட்டோம், கத்தி விளிம்ப வச்சுட்டோம், அதுக்கு மேல மீட்டர் சட்டத்தை கிடையான சமநிலையில வச்சுட்டோம். சரியா? அடுத்த ஸ்டெப் நாம என்ன செய்யணும்? ரைட், 2 பக்கங்களையும் ரைட் தெரிந்த தெரியாத திணிவுகளை இணைத்து மீண்டும் கிடையான சமநிலைக்கு மீட்டர் சட்டத்தை கொண்டு வரணும். இருபுறங்களில் கத்தி விளிம்பில், இன்னும் தெளிவா சொல்லுவோம், எதிர இருபுறம் கத்தி விளிம்பில் இரு பக்கங்களிலும் தெரிந்த தெரியாத, தெரிந்த திணிவியம் எம் நோட்டுன்னா அதை அந்த பேரை போடுங்க, எம் நோட்டுன்னு போடுங்க. தெரிந்த தெரியாத திணிவு இணைக்கப்பட்டு கிடை சமநிலைக்கு கொண்டு வரப்படும். கிடை சமநிலைக்கு கொண்டு வரப்படும். சரியா? இந்த இடத்துல ஒரு பக்கம் ஒரு எக்ஸ், ஒரு பக்கம் எம்மையும் இன்னொரு பக்கம் எம் நோட்டையும் வைக்கக்குள்ள கிடையான சமநிலை கொண்டு வரேன் தானே. இப்ப இந்த இடத்துல நான் ஸ்கீம் தயாரிக்கக்குள்ள இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புவேன். என்னத்தை சொல்லுவென்றால், கிடையான சமநிலைக்கு மாணவர்கள் கொண்டு வந்து வாசிப்படுக்கன்னு சொல்லக்குள்ள போதுமான அளவு நீளம் இருக்கத்தக்கதாக, கிடையான போதுமான அளவு நீளம் இருக்கத்தக்கதாக இரு திணிவுகளும் வைக்கப்படணுங்கிற வார்த்தையை நான் எதிர்பார்ப்பேன். அதாவது கத்தி விளிம்பின் இரு பக்கங்களிலும் சரியான திணிவுகள், தெரிந்த தெரியாத திணிவு நான் சும்மா சொல்றேன்னா எம் நோட்டுன்னு சொல்லலாம். தெரிந்த தெரியாத திணிவுகள் இணைக்கப்பட்டு கிடை சமநிலைக்கு கொண்டு வரப்படுதல் வேண்டும். கத்தி விளிம்பின் இரு பக்கங்களிலும் தெரிந்த தெரியாத எம் நோட் திணிவுகள் இணைக்கப்பட்டு கிடை சமநிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதன் போது என்னத்தை சொல்ல போறேன்னால், இதன் போது நீளங்கள், கத்தி விளிம்பிலிருந்தான நீளங்கள் போதுமான அளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும். கத்தி விளிம்பிலிருந்தான நீளங்கள் போதுமான அளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும். இப்படி ஒரு வசனத்தையும் நான் வடிவால எழுதிட்டு இருக்கிறேன், டைம் போகுண்டா. போதுமான அளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும். இதன் போது கத்தி விளிம்பில் இருந்தான தூரங்கள், திணிவுகளின் தூரங்கள் எப்படி இருக்கட்டும், போதுமான அளவு பெரிதாக இருத்தல் வேண்டும், அல்லது போதுமான அளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும்.
ஏன்னா சின்ன தூரத்துல வாசிப்பு எடுக்கக்கூடாது, குறைஞ்சது 10 சென்டிமீட்டருக்கு மேலுக்கு இருக்கணும். அதால அதையும் நாம சேர்த்துக்கொள்வோம். போதுமான அளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும். சரியான ரைட். 10 சென்டிமீட்டரிலும் பெரிதாக இருத்தல் வேண்டும்னாலும் ஓகே. இந்த மாதிரி விட எழுதுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்னதை சொல்லுவோம்? XYயின் பருமன்கள் மாற்றப்பட்டு 6 வாசிப்பு சோடிகள் பெறப்பட்டு வரைபார்க்கப்படுதல் வேண்டும். அவ்வளவு சொன்னீங்கன்னா சரி. XYயின் பருமன்கள் மாற்றப்பட்டு கிடைச்சமநிலையில் 6 வாசிப்பு சோடிகள் பெறப்படுதல் வேண்டும். நான் ஒரு ஐடியாவா சொல்றேன். இப்படி எல்லாம் உடைச்சு நீங்க இந்த பிராக்டிக்கல் செய்முறைகளை எழுதி பழகுங்கன்னு சொல்றேன். அப்படியே வசனத்தை பாடமாக்கி வைக்க சொல்லல. அப்ப ஃபைனலா XY பருமன்கள் மாற்றப்பட்டு என்ன செய்யறது? பல வாசிப்பு ஜோடிகளை கிடைச்சமநிலையின் போது பல வாசிப்பு ஜோடிகள் எடுக்கப்படுதல் வேண்டும். அதுல இருந்து வாசிப்பு ஜோடிகளை கொண்டு வரைபார்க்கப்படுதல் வேண்டும். சரி, இதான் அங்க செய்முறை. நாம செய்யற அந்த வேலைகள் இதான். அதுக்கடுத்தது, இங்கு பயன்படுத்தப்படும் கோட்பாடு யாது? அதனை குறிப்பிடுக. சோ இந்த பிராக்டிகல்ல பயன்படுத்தப்படுற கோட்பாடு என்ன? திருப்புதிறன் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். திருப்புதிறன் கோட்பாடு அப்படின்னா என்ன? திருப்புதிறன் கோட்பாடு. சரி, திருப்புதிறன் கோட்பாடுன்னா என்ன? ஒரு உடல் சமநிலையில் உள்ள போது எப்புள்ளி பற்றிய அதன் விளையுள் திருப்பமும் பூச்சியமாகும். ஒரு உடல் சமநிலையில் உள்ள போது எப்புள்ளி பற்றிய விளையுள் திருப்பமும் பூச்சியமாகும். வலஞ்சுழியான திருப்பம் இடஞ்சுழியான திருப்பத்திற்கு சமனாகும்னாலும் சரி. எப்படி? ஒரு உடல் சமநிலையில் உள்ள போது எப்புள்ளி பற்றிய விளையுள் திருப்பமும் பூச்சியமாகும். பிராக்கெட்ல வேணும்னால் வலஞ்சுழியான திருப்பம் இடஞ்சுழியான திருப்பத்திற்கு சமனாகும். இதான் திருப்புதிறன் கோட்பாடு. இப்ப நீங்க சொல்லுங்க, இங்கு மரக்குற்றி பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமா நாம பேசிக்கொண்டு வருவோம். மரக்குற்றியை நாம ஏன் இந்த பிராக்டிக்கல்ல பயன்படுத்துறோம் சொல்லுங்க அப்போ. மரக்குற்றி ஏன் பயன்படுத்தணும்? எஸ். என்ன மரக்குற்றியை பயன்படுத்துறதுக்கான காரணம்? மேசையில மரக்குற்றியை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ உதாரணம் இந்த பிராக்டிக்கல்ல நம்ம மேசைக்கு மேல வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த 2 திணிவுகளை நீங்க தொங்க விடக்குள்ள இது அந்த மேசையிட மேற்பரப்பை டச் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மீட்டர் கோல் கொஞ்சம் உயரத்தில் இருக்கணும். மேசையிலிருந்து மீட்டர் கோல் உயரத்தில் இருக்கணும். அப்பதான் என்ன இதை கட்டி தொங்க விடக்குள்ள இது கீழுக்கு படாம இருக்கும். இப்ப நாம சொல்லலாம், மேசையிலிருந்து ரைட் மீட்டர் சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பேணுவதற்கு திணிவுகள் தொங்க விடப்படும் போது அது மேசையை அல்லது தரையை தொடாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி அமைப்புல நீங்க விடைய சொல்லலாம். எக்ஸாக்டா இதான்னு சொல்லல, என்ன சொல்லலாம்? மேசையிலிருந்து மீட்டர் சட்டம் குறிப்பிட்ட ஒரு உயரத்தில் பேணப்படுவதற்கு இப்படி சொல்லலாம். திணிவுகள் தொங்க விடப்படும் போது அது மேசையின் மேற்பரப்பை அல்லது தரையை தொடாமல் இருப்பதற்காக.
ஏன்னா இந்த உயரம் சின்னனா இருந்தா டிரெக்டா இப்படி இருந்திருந்தா இந்த திணிவை தொங்க விடக்குள்ள என்ன செய்யும், இது போய் தரையில பட்டுடும். கொஞ்சம் உயரத்தில் இருந்தா தான் தொங்க விடலாம், விளங்குதா? அப்ப உயரத்தில் இருக்க வைக்கிறதுக்காக தான் மரக்குற்றியை நம்ம செட் பண்றோம். அப்ப மேசையிலிருந்து அல்லது தரையிலிருந்து மீட்டர் சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பேணுவதற்கு அல்லது உயரத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது திணிவுகள் தொங்கவிடப்படும் போது தரையை அல்லது மேசையின் மேற்பரப்பை தொடாமல் இருப்பதற்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சரி. ஏன்னா எக்ஸாக்டா ஒரு விடன்னு சொல்லலாம், நீங்க ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் இப்ப சொல்ற மாதிரி தான் விடைகள் இருக்கு. அதாவது ஒரு விடதான்னு சொல்ல இயலாதான ஒரு மாணவன் இப்ப நான் சொன்ன மாதிரி மேசையிலிருந்து உயரத்தில் இருக்கணும்னு ஒருத்தன் சொன்னா அது பிள்ளையா? அதுக்கு தான் மரக்குட்டியை பாவிக்கிறோம். இன்னொருத்தன் சொல்றான் இல்ல மேசையிலிருந்து உயரத்தில் இருக்கிறது என்னதுக்காக வேண்டி தொங்க விடுற திணிவு அதுல போய் தரையில பற்றக்கூடா, ஏன்னா தரையில பட்டா தரை மருதாக்கத்தை கொடுத்துரும். அப்ப தரையில மேசையில படக்கூடா, அப்ப நெல்ல உயரத்தில் இருக்கணும், அதைத்தான் மரக்குட்டியை பாவிக்கணும்னு சொல்றான். எல்லாமே ஒன்றுதான். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் சில இடங்கள்ல வரும், ஸ்கீம்ல அப்படி வரும். நம்ம மரக்குற்றியை பயன்படுத்துறதுக்கான காரணம் மேசையிலிருந்து மீட்டர் சட்டம் உயரத்தை ஏற்படுத்துவதற்கு, தொங்க விடப்பட்ட திணிவுகள் மேசையை தொடாமல் இருப்பதற்கு. நீங்க ரெண்டையும் சேர்த்து எழுதுறதுனால எழுதுங்க. இங்கு கத்தி விளிம்பு பயன்படுத்தப்படுறதுக்கு காரணம் சொல்லுங்க. அது என்ன கத்தி விளிம்பு? அது என்னதுக்கு அப்படி பயன்படுத்தணும்? ஏன் நம்ம கத்தி விளிம்புண்டு அப்படி ஒரு ஆளை பயன்படுத்துறோம்? அதாவது கூரான விளிம்பு நம்ம ஏன் பயன்படுத்துறோம்? ஷார்ப் எட்ஜ்னு சொல்லுவோம். கூரான விளிம்பு ஏன் பயன்படுத்துறோம்? கூரான விளிம்ப கத்தி விளிம்பை ஏன் பயன்படுத்துறோம்? ரொம்ப கவனமா இருங்க பிள்ளைகள். வேற வேற விடைகள் வருவது ஈர்ப்பு மையத்தை சமப்படுத்துறதுக்கு, சரியா சமப்படுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க. நீங்க மெயினா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மீட்டர் சட்டம் சரியாக ஒரு புள்ளி அல்லது ஒரு விளிம்பு பற்றி திரும்பல் அடைவதற்கு, அதாவது சுழல் புள்ளி சரியா ஒரு புள்ளியா இருக்கணும். சுழல் புள்ளி சரியா ஒரு புள்ளியா இருக்கணும்னால் கட்டாயம் அது ஒரு விளிம்பாட்டா இருக்கணும். யோசித்து பாருங்க. இப்ப இந்த மீட்டர் சட்டத்தை நாம பயன்படுத்த இப்படி இந்த மீட்டர் சட்டத்தை நம்ம பேலன்ஸ்ல வச்சிருக்கக்குள்ள கத்தி மாதிரி கூரான விளிம்பு இல்லாம ஒரு தட்டையான மேற்பரப்பை யூஸ் பண்ணினால், இந்த மாதிரி தட்டையான ஒரு மேற்பரப்பை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? இவரு வலப்பக்கம் சுழலும் போது திரும்பக்குள்ள இவர சுழல் புள்ளி இந்த இடத்தரிக்கும். இவர் இடப்பக்கம் சுழலக்குள்ள இவர சுழல் புள்ளி இந்த புள்ளி அரிக்கும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற உண்மையா இல்லையா? இப்படி இருக்காரு. ரைட். பெண்ண விரல்ல இந்த பெண் இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப இப்ப இவர் இந்த பக்கம் கழியக்குள்ள இந்த புள்ளி பற்றி திரும்புறாரு, இந்த பக்கம் கழியக்குள்ள இந்த புள்ளி பற்றியில திரும்புவாரு. அப்ப சுழல் புள்ளி ஒரு புள்ளியாக இருக்கணும் அப்படின்றால் கட்டாயம் அது கூரான முனையா இருக்கணும். இது பாருங்க, கூரான விளிம்பா இருந்தால் இப்ப இவர் இந்த பக்கம் கழிஞ்சாலும் இந்த பக்கம் கழிஞ்சாலும் சுழல் புள்ளி ஒன்றாத்தான் இருக்கு. ஒரு சுழல் புள்ளி வேணும்னால் கத்தி விளிம்பு கூரான விளிம்புகள் பயன்படுத்தப்படணும். தட்டையா இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட சுழல் புள்ளிகள் உருவாகும். இதைத்தான் நீங்க பெஸ்டான ஒரு ஆன்சரா சொல்லணும். சரியான? அப்ப என்ன எழுத போறீங்க? இங்க கத்தி விளிம்பு பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? மீட்டர் கோல் மீட்டர் கோலிற்கான சுழலிடம் அல்லது சுழல் அச்சு அல்லது சுழல் புள்ளி அல்லது சுழல் அச்சு ஒரு புள்ளியாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு, சுழல் புள்ளி ஒரு புள்ளியாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு.
நீங்க பாடமாக்க தேவையில்லடா எதையும், நீங்க சரியா ரியலைஸ் பண்ணினீங்கன்னா சரி. ஒரு புள்ளியா அரிக்கணும், தட்டையா இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட சுழல் புள்ளிகள் வரும். அடுத்தது, இங்கு விசேடமாக மீட்டர் கோல் பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம். உண்மையா பிள்ளைகள், நான் இந்த பிராக்டிக்கலை செட் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த பிராக்டிக்கல் தொடர்பா அவ்வளவு பெருசா இதுவரைக்கும் எக்ஸாம்ல கேள்வி வரல. ஒரு சில கேள்விகள்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, மாடல் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, பாஸ் பேப்பரை தழுவித்தான் டேம் பேப்பர்கள், உதாரணம் எஃப்டபிள்யூசி பேப்பர்ல எல்லாம் பாஸ் பேப்பரை தழுவித்தான் கேள்வியே இருக்கும். அப்ப புதுசா பெரிய அளவுல கேள்விகளை உள்வாங்கல்ல. அப்ப எப்படா இங்க கேள்விகளை உருவாக்கலாம், புதுசா இதுல எப்படி கேள்வி இதுக்கு பிறகு வரலாம்ங்கிறத யோசிக்க வேண்டிய மேலதிகமான ஒரு பொறுப்பு எனக்கு வந்துச்சு. அதாவது வளமைக்கு மாற்றமா எப்படி கேட்கலாம் இதுக்கு பிறகு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குதாரு. மாடல் பேப்பர்லயோ பாஸ் பேப்பர்லயோ இல்லாத இதுக்கு பிறகு கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை யோசிக்க வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு. அப்படி நான் சில கேள்விகளை போட்டிருக்கிறேன். இந்த இந்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு அப்படியான கேள்விகளை போட்டிருக்கிறேன். நீங்க போ விளங்கும். ரைட். அப்ப இங்க விசேடமாக நம்ம ஏன் மீட்டர் கோலை பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன காரணம்? எஸ், அது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் பிள்ளை. நீங்களே பார்த்தீங்க, நம்ம பிராக்டிக்கல் செய்யக்குள்ள என்ன செஞ்சோம், இது 50 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு மீட்டர் கோல்ல, இது 50 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு உதாரணத்துக்கு இது 61 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு. அப்ப நாம என்ன சொன்னோம், இந்த எக்ஸ் நீளம் எவ்வளவுன்னு சொன்னோம், உடனே 11 சென்டிமீட்டர்னு சொன்னோம். அப்ப நீளங்களை இலகுவாக அளக்கிறதுக்கு எக்ஸ் வைட பருமன்களை நீளங்களை இலகுவா அளக்கிறதுக்கு நமக்கு யாரு உதவுவா, இந்த மீட்டர் கோல் உதவும். யோசிச்சு பாருங்க, மீட்டர் கோல் இல்லாட்டி நாம் என்ன செஞ்சிருக்கணும், வேறையா ரூலரை கொண்டு வந்து அளக்க போயிருக்கணும். அளக்க போனா கைப்பட்டிங்கன்னா சமநிலை குழம்பி போயிடும், இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். அப்ப மீட்டர் கோலை நம்ம யூஸ் பண்றதால நீள அளவீடுகளை இலகுவாக பெற முடியும் அப்படி நீங்க சொன்னா சரி. ஏன்னா அங்க அளவு திட்டம் ஆல்ரெடி இருக்கிறதால ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், வாசிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம், நீள அளவீடுகளை ஈஸியா எடுக்கலாம், நீள அளவீடுகளை இலகுவாக பெற முடியும். யாரால? மீட்டர் கோலை பயன்படுத்துறதால. அடுத்தது, முதலில் மீட்டர் கோலை சமப்படுத்துவதன் நோக்கம் யாது? இது வளமையா கேட்கிற ஒரு கேள்வியா. மீட்டர் கோலை ஏன் முதல்ல நம்ம சமப்படுத்துறோம், அப்படி சமப்படுத்துற அந்த புள்ளி யாரு அப்படின்னு கேட்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம மீட்டர் கோலை ஃபெஸ்ட்டுக்கு ஏன் சமநிலைப்படுத்துறோம் அப்படின்னால், இந்த கத்தி விளிம்புல நாம மீட்டர் கோலை சமப்படுத்தக்குள்ள முதலாவது சரியா இந்த மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புக்கு மேலுக்கு வார மாதிரி தான் சமப்படுத்துவோம். இதுக்கு என்ன காரணம்னால், பிராக்டிக்கல் செய்யக்குள்ள மீட்டர் கோல்ட நிறையினால் திருப்பம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, சரியா மீட்டர் கோல்ட நிறை கத்தி விளிம்புக்கு மேலுக்கு இருந்தா, அதாவது மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புக்கு சரியா மேலுக்கு இருந்தால் மீட்டர் கோல்ட இந்த நிறையால என்ன வராது, எந்த ஒரு திருப்பமும் வராது. அப்ப நாம திருப்பத்துக்கு காரணமா யார் இருக்க போறான்னா, இந்த பக்கம் நாம தொங்க விடுற திணிவும் இந்த பக்கம் நாம தொங்க விடுற திணிவும் தான் இருக்கும். விளங்குதா? அப்ப நாம என்ன சொல்லலாம், மீட்டர் கோலை சமநிலைப்படுத்துவதன் நோக்கம் யாது, மீட்டர் கோலை முதலில் சமப்படுத்துவதன் நோக்கம் யாது, மீட்டர் கோலினால் உண்டாக்கப்படும் திருப்பத்தை தவிர்ப்பதற்கு. மீட்டர் கோலினால் உண்டாக்கப்படும் திருப்பத்தை தவிர்ப்பதற்கு எப்புள்ளியில் சமநிலைப்படுத்துவீர், மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையத்தில. சரியான? அப்ப மீட்டர் கோல்ட நிறையால உண்டாக்கப்படுற திருப்பத்தை நாம என்ன செய்யறோம், தவிர்க்கிறோம். ஏன், ஃபெஸ்ட்டுக்கு இவரை நாம பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம், இப்படி கொண்டு வந்து காட்டினேன். ஃபெஸ்ட்டுக்கு நம்ம இதை இப்படி பேலன்ஸ்ல வச்சோம். இப்ப இந்த புள்ளி பற்றி மீட்டர் கோல் உண்டாக்குற திருப்பம் என்ன, 0. அதனால சமநிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் நாம இந்த பக்கம் உண்டாக்குற திருப்பத்தை இந்த m × x இந்த m0 × y தான் சமப்படுத்தும். அப்ப mg திருப்பம் வராது.
அடுத்தது ரைட்டா, அதுக்குரிய விடையை ஒழுங்கு அழுகிக் கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் கேள்வி, ரெண்டு பாஸ் பேப்பர்லயும் முதல் கேள்வியில இந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த பேப்பர் இந்த என்ன சொல்ற இந்த பிராக்டிக்கல்ல இருந்து தான் இந்த பிராக்டிக்கல் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வியா வரும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி அங்க இருக்கத்தான் செய்யும், பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா கேள்வி பஞ்சண்டா. நீங்க அதை சரியா நான் படிப்பிக்கிற வகையில நான் சொல்றேன் என்னன்னா, எஸ்ஏ கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியில்தான் சரியான பஞ்சம் நிலவுது. அதை நாம சரியா ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அட இவ்வளவுதான் கேள்வி வரும்னு சொல்லலாம். நான் எஸ்ஏ கேள்வியிலே நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எஸ்ஏ டிஸ்கஷனையும் சொல்றேன். மெக்கானிக்ஸா இப்படி இப்படிதான் வருது, திருப்பி திருப்பி தான் வரும். இதுக்கு பிறகு வரக்கூடிய யூனிட்டுகள் ஹீட்டா இந்த வெப்ப கடத்தல்ல இது இப்படிதான் வரும். ஃபீல்டா அதுல இந்த இப்படி ஒரு டைப் கேள்வி, இப்படி ஒரு டைப் கேள்வி, இப்படி ஒரு டைப் கேள்வி தான் வரும் அப்படின்னு இலகுவா நம்ம உடைச்செடுக்கலாம். அதுக்குள்ளதான் பெரும்பாலும் அதுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் இவங்க கேள்வியை கேட்பாங்களே தவிர அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்காது. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்து சேரணும். எனிவே, அப்ப மீட்டர் கோளை சமப்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன? மீட்டர் கோள நிறையினால் உண்டாக்கப்படும் திருப்பத்தை தவிர்ப்பதற்கு எந்த புள்ளியில சமநிலைப்படுத்துவீர்? மீட்டர் கோள ஈர்ப்பு மையத்தில். அடுத்தது, மீட்டர் கோள் ஈர்ப்பு மையத்தில் சமப்படுத்தாமல் இப்பரிசோதனையை செய்ய முடியுமா? இது நாம புதுசா போட்ட ஒரு கேள்வி. மீட்டர் கோள ஈர்ப்பு மையத்துல சமப்படுத்தாம இந்த பிராக்டிக்கலை செய்ய முடியுமா? 2017 ஆண்டு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. மீட்டர் கோல்ட நிறைய துணிகிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலை கேட்டிருப்பாங்க. கடைசியா அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும் 2017 ஸ்ட்ரக்சர்ல கடைசி பாட்டா தான். நான் அதை கேட்கல, நான் என்ன கேட்கிறேன்னா மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையத்தில் சமப்படுத்தாம ஒரு ஆள் பிராக்டிக்கல் செய்ய போறாரு. ஆனா மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையத்தில் அவர் சமப்படுத்தல. இப்படி சமப்படுத்தாம இந்த பிராக்டிக்கலை செய்ய இயலுமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க அப்போ, எஸ் ஓ நோ? எஸ், செய்யலாம் செய்யலாம். மீட்டர் கோல்ட நிறைய சமப்படுத்தாமலும் சரியான நீங்க இந்த பிராக்டிக்கலை வந்துட்டு செய்ய முடியும். சரியா, ஆம்னு சொல்லி பதில கொடுங்க. அது எப்படிங்கிறத பின்னுக்கு அடுத்தடுத்த கேள்விக்குள்ள அதை போட்டு வச்சிருக்கிறேன். சரியானே, அப்ப செய்ய முடியுமா? எஸ், செய்ய முடியும். அதுக்குரிய விளக்கத்தை பின்னுக்கு வருமா அடுத்தடுத்த கேள்வியில் அதை போட்டு வச்சிருக்கிறேன். ரைட். இங்கு வரைவு முறையை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஏன் நாம வரைவை யூஸ் பண்ணணும்? நல்லா யோசித்து பாருங்க. இப்ப இந்த கத்தி விளிம்புல இந்த மீட்டர் கூட சமப்படுத்திட்டீங்க. சரியா, ஈர்ப்பு மையம் இங்க இருக்குது. இப்ப இந்த பக்கம் ஒரு இலேசான இலையில ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டீங்க, இங்க தெரிஞ்ச திணிவை கட்டி தொங்க விட்டீங்க. இப்ப நாம என்ன சொன்னோம்? இது எக்ஸ், இது y என்றால் இவர் உண்டாக்குற திருப்பம் எம் இன்டு எக்ஸ், இவர் உண்டாக்குற திருப்பம் இது எம் நோட் என்றால் எம் நோட் இன்டு வைக்கு சமம். அப்படித்தாங்களா? இப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்கு எக்ஸிட பருமன் தெரியும், வையிட பருமனும் தெரியும். சும்மா சிம்பிளாவே அளந்தோடு வேலையை பார்த்தீங்க. எம் நோட்டும் உங்களுக்கு தெரியும், படிக்கல்ட திணிவு உங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க டிரெக்டாவே எம் கண்டுபிடிக்கலாம் தானே. அப்புறம் என்னத்துக்கு நாம எக்ஸ மாத்தி மாத்தி வைய அளந்து, எக்ஸ மாத்தி மாத்தி வைய அளந்து 6 வாசிப்படுத்து அந்த வாசிப்பை வரைவாக்கி அதிலிருந்து ஏன் இந்த திணிவை கண்டுபிடிக்கணும்? டிரெக்டா எக்ஸும் வையும் ஒரு பருமன் தெரிஞ்சால், ஒரு சோடி பருமன் தெரிஞ்சால், எம் நோட்டும் உங்களுக்கு தெரியும், எக்ஸும் வையும் தெரிஞ்சால் டிரெக்டா எம் கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே. என்னத்துக்காக நாம வரைவு முறையை பயன்படுத்துறோம்? எனக்கு விளக்கம். இது ஒரு பொதுவான கேள்வி. இது இதுக்கு மட்டும் இல்ல, வரைவை யூஸ் பண்ற எல்லா இடத்துக்குமே இது ஒரு பொதுவான கேள்வி. ஏன் வரைவு முறையை பயன்படுத்துறது? என்ன காரணம்? எஸ், நிறைய பேர் என்ன சொல்றீங்க? வரைவு முறை நாம என்னத்துக்காக பயன்படுத்துறோம்னால்,
நம்ம ஒரு வாசிப்பு சோடியை எடுத்து பிராக்டிக்கல் செய்யக்குள்ள அங்க வலு ஏற்பட்டிருக்கலாம் தானே. அப்ப அந்த வலுவை குறைக்கிறதுக்காகத்தான் நிறைய வாசிப்புகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எஸ், அது சரி. சரி, எந்த வலுவை குறைக்க போறீங்க? எந்த வலுவை நீங்க குறைக்க போறீங்க? நிறைய தடவை பிராக்டிக்கல் செய்றீங்க தானே, நிறைய தடவை எக்ஸுக்கும் வைக்கும் வாசிப்பு எடுக்க போறீங்க தானே. என்னதுக்காக கேட்டா வரைப்பு முறையை ஏன் பயன்படுத்துறேன்னு கேட்டா வலுவை குறைக்கிறேன்னு சொல்றீங்க. நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்டா, எந்த வலுவை குறைக்க போறீங்க? வெரி குட், வெரி குட். எஸ், எழுமாற்று வலுவை குறைக்க போறீங்க. எழுமாற்று வலுவை குறைக்கணும். இதுக்கு முதல் பிராக்டிக்கல் டிஸ்கஷன்ல நான் இதை பத்தி பேசி இருக்கிறேன். எழுமாற்று வலுவை குறைக்கிறதுக்கு, அதாவது நாம பிராக்டிக்கல் செய்யக்குள்ள சரியான நிறைய தவறுகள் ஏற்படும். நம்மளால தவறு ஏற்படும், இந்த சூழலால தவறு ஏற்படும். சூழலால எப்படி தவறு ஏற்படும்? உதாரணமாரா, இப்ப இந்த கத்தி விளிம்புல இவரை பேலன்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க தானே. சாட ஏதாச்சும் ஒரு இடத்துல காத்து கொஞ்சம் ஃபேன் அடிக்குது, ஃபேன்ல இருந்து காத்து வீசுதுன்னு வச்சுக்கோமே, அல்லது ஏதோ ஒரு வகையில காத்து வீசுது. அந்த காத்து வீசுறதால கூட நம்மளோட பிராக்டிக்கல்ல பாதிப்பு வருமே. யோசிச்சு பாருங்க. இந்த சின்னொரு பேலன்ஸ்ல தான் அதை வச்சுக்கொள்ள போறோம். காத்து சாட அடிக்கிறதால கூட அது உண்டாக்குற விச கூட பிராக்டிக்கல்ல வலுவை ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு நாம அளக்கக்குள்ள வாசிப்புகள் எடுக்கக்குள்ள எல்லாம், நாம வாசிப்புகள் எடுக்கக்குள்ள எல்லாம் அதுல வேறையா வேற என்ன வலுவை ஏற்படுத்துவோம். இப்படி நம்மளால இருக்கிற சூழலாலே எல்லாம் வலு ஏற்பட காரணம் அமையும். இந்த மாதிரி வலுக்களுக்கு பெயர் என்னன்னா எழுமாற்று வலு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எழுமாற்று வலு. சோ எழுமாற்று வலுவை குறைத்து எழுமாற்று வலுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சி பிராக்டிக்கலை திருத்தமா செய்யறதுக்கு நமக்கு எது உதவும் என்றால் வரைப்பு முறை உதவும். ஏண்டா எழுமாற்று வலுவை குறைக்கிறதுக்கான மெத்தட் என்னன்னா நிறைய தடவை பிராக்டிக்கலை திருப்பி திருப்பி செய்யறது. மனிதர்கள் விடக்கூடிய ஃபோல்ட், அதே மாதிரி சூழல் காரணிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படியான வலுக்களுக்கு பேர் என்ன? எழுமாற்று வலு. இந்த வலுவை குறைக்கிறதுக்கான மெத்தட் என்ன? அந்த பிராக்டிக்கலை திருப்பி 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 நிறைய தடவை செஞ்சு அதுல சராசரி, அந்த வரைப்புல நம்ம சராசரியை தான் யூஸ் பண்ணோம் பேசிக்கலி, அந்த சராசரியை கண்டுபிடிக்கிறது. சரியான? அப்ப வரைவை பயன்படுத்துறதுக்கான நோக்கம் எழுமாற்று வலுவை குறைத்து திருத்தமான வாசிப்பை பெறுவதற்கு. சரியா? எழுமாற்று வலுன்றே சொல்லி பழகுங்களா. எழுமாற்று வலுவை குறைக்கிறது. நீங்க நிறைய தடவைகள் வாசிப்படுக்கிறோம், சதவீத வலுவை குறைக்கிறேன்னு சொல்லாதீங்க, அது பிழை. ஏன்னா நம்ம நிறைய தடவை வாசிப்படுத்தா சதவீத வலு குறையாது, எழுமாற்று வலு தான் குறையும். நாம பெரிய வாசிப்படுத்தா தான் சதவீத வலு குறையும். ஏன்னா சதவீத வலுன்னு சொல்றது எல்லாத்தையும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல படிக்கணும். சதவீத வலுங்கிறது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தரநூல். வாசிப்பு பெரிசா இருந்தா சதவீத வலு சின்னனா வரும். அப்ப பெரிய வாசிப்பு எடுக்கக்குள்ளதான் சதவீத வலு குறையும். நிறைய தடவை வாசிப்பு எடுக்கிறதால சதவீத வலு குறையாது. சொன்ன போய் என்னண்டு, நிறைய தடவை வாசிப்பு எடுக்கிறது சதவீத வலுவை குறைக்கிற விஷயம் இல்லை, அது எழுமாற்று வலுவை குறைக்கக்கூடிய ஒரு விடயம். சதவீத வலுவை குறைக்கணும்னா வாசிப்பு, உதாரணமா நாம நீளத்தை பெருசா எடுப்போம், சின்ன நீளத்துக்குள்ளால வாசிப்பு எடுக்க மாட்டோம், பெரிய நீளமா தான் வாசிப்பு எடுப்போம். அப்ப பெரிய நீளத்தை நாம பயன்படுத்துறோம்னா அதனால சதவீத வலு குறையும். ரைட். அடுத்தது, நீங்கள் யாவும் திருத்தமாக அளந்த போதிலும் வரைப்பு உற்பத்தியினூடாக செல்லவில்லை. இதற்கான காரணம் யாதாக இருக்கும்? இவ்வரைவிற்கான சமன்பாட்டை தருக, நீர் குறிப்பிடும் மேலதிக கணியங்களை பெயரிடுக. இதெல்லாம் இதுவரைக்கும் வரல, நானே இதுவரைக்கும் மாடல் பேப்பர்ல பார்க்கல, இப்படியும் கேட்கலாம்ங்கிற அடிப்படையில சில கேள்விகளாக இதை உருவாக்கி இருக்கிறது. அதாவது பிராக்டிக்கல் செய்யக்குள்ள எல்லா நீளத்தையும் திருத்த மாட்டான் அளந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிராக்டிக்கல் செய்யறாரு, அவர் எல்லா நீளத்தையும் திருத்தமா அளந்தாரு, எக்ஸுக்கும் வைக்கும் கிராஃபையும் கீறாரு, எல்லா நீளத்தையும் திருத்தமான சரியான கிராஃப கீறி போட்டு பார்த்தா கிராஃப் இப்படி போகுதான், உற்பத்திக்குள்ளால போகல. உண்மையா உற்பத்திக்குள்ளால போகணும், உற்பத்திக்குள்ளால போகல. அப்படின்னா என்ன பிரச்சனை, இது என்னத்தால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த கேள்விக்கும் இந்த 8வது கேள்விக்கும் தொடர்பு இருக்குது. நான் 8வது கேள்வியில உங்கள்ட்ட என்ன கேட்டேன்,
மீட்டர் கோல் ஈர்ப்பு மையத்துல சமப்படுத்தாம பிராக்டிக்கலை செய்யலாமான்னு கேட்டேன் இல்லையா? ரைட், எஸ். நீங்க மீட்டர் கோலை சமப்படுத்தாம பிராக்டிக்கல் செஞ்சால் அந்த பிராக்டிக்கலுக்குரிய வரைவு உற்பத்தியினூடாக போவாது, வேறொரு இடத்துக்குள்ளாலதான் போகும். ஏண்டால் கவனிங்க, இப்ப இந்த பிராக்டிக்கல் செய்யும் போது மீட்டர் கோலை சரியா கத்தி விளிம்புல சமப்படுத்தலன்னு வச்சுக்கொள்ளுங்க. மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம் உதாரணமா இந்த இடத்துல இருக்குது, கத்தி விளிம்பு இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா சமப்படுத்தி படல, மேபி மிஸ்டேக்காவும் இருக்கலாம், அல்லது சமப்படுத்தாம செய்வோம்னு முடிவெடுத்திருக்கலாம், என்னையாச்சும் நடந்திருக்கலாம். அப்ப ஈர்ப்பு மையம் இந்த இருக்குது, கத்தி விளிம்பு இங்க இருக்குது. இப்ப மீட்டர் கோல்ட நிறை இப்படி தொழிற்படும். நான் மரக்குற்றியெல்லாம் கீறி கொண்டிருக்கல, இந்த பக்கம் ஒரு திணிவை கட்டி தொங்க விடுறோம், ஸ்மால் எம். இந்த பக்கம் படிக்கல்ல தொங்க விட்டு இருக்கிறோம், எம் நாட். சோ இது எம் நாட் ஜி, இது எம் ஜி. சரியா? இப்ப நாம திருப்பம் எடுக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கும் போது இந்த தூரத்தை நாம வையின்னு எடுத்தோம், இந்த தூரத்தை எக்ஸ் எடுத்தோம். நாம எக்ஸ மாத்தி மாத்தி வைய அளந்தோம், அப்படித்தானே? அதே நேரத்தில் இந்த மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையம் அதே இடத்துல அப்படியே இருக்க போகுது. ஆக இந்த கத்தி முனையிலிருந்து நான் இந்த மீட்டர் கோல்ட தூரத்தை, அது உண்மையான மாதிரி தெரியாது, அந்த தூரத்தை உதாரணத்துக்கு நான் டி எடுக்கிறேன். இந்த தூரம் என்ன? டி எடுப்போம். என்ன தூரம் இது? மீட்டர் கோலுக்கும் கத்தி விளிம்புக்கும் மீட்டர் கோல்ட ஈர்ப்பு மையத்துக்கு இடையிலான தூரத்தை டி எடுக்கிறேன். இப்ப நான் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறேன். இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறேன். திருப்பம் எடுத்தால் உங்களுக்கு தெரியும், வலஞ்சுழியான திருப்பம் இடஞ்சுழியான திருப்பத்துக்கு சமன். சரியா? வலஞ்சுழியான திருப்பம் இடஞ்சுழியான திருப்பத்துக்கு சமன். நான் இதை வடிவால் அறியிட்டு இருக்கிறேன், நம்ம இதை நீட்டா அதில் அறியிட்டு இருக்கிறது டைம் இல்லை, சும்மா வேகமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். எம்ஜி இன்டு எக்ஸ், கன்செப்டை சரியா விளங்குங்க, வடிவாளத்தில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, கன்செப்டை சரியா விளங்க பார்ப்போம். எம்ஜி இன்டு எக்ஸ் பிளஸ் வலஞ்சுழியான திருப்பம் கேபிட்டல் எம்ஜி, மீட்டர் கோல்ட நிறை கேபிட்டல் எம்ஜி. அப்ப கேபிட்டல் எம்ஜி இன்டு தூரம் டி, இவ்வளவும் வலஞ்சுழியான திருப்பம். இத யாரு சமப்படுத்த போறா? படிக்கல். சோ படிக்கல் உண்டாக்குற திருப்பம் எம் நாட் ஜி இன்டு வை. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. ஈர்ப்பு மையம் இங்கால இருக்கிற மாதிரி நான் எடுத்து சமன்பாடு எடுக்கிறேன். மேபி ஈர்ப்பு மையம் எங்காலையும் இருக்கலாம், இந்த பக்கமும் இருக்கலாமா? நாம சும்மா எடுத்ததானே. ஈர்ப்பு மையம் கத்தி விளிம்புல இல்ல, அது வலது பக்கம் இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சமன்பாடு இப்படி வரும். இவரும் உண்டாக்குற திருப்பத்தை இவரும் உண்டாக்குற திருப்பம் சமப்படுத்துறார். இப்ப நாம வைய எழுவாய் மாற்றம் செய்வோம். வைய எழுவாய் மாற்றம் செய்வோம். ஜி எல்லாம் வெட்டுப்படும் தானே. சோ வை சமன் இந்த எம் நோட் இங்கால வரும், எம் இங்கு எம் நோட் எக்ஸ் பிளஸ் எம் டி இங்கு எம் நோட். இப்படித்தானே வரும். யோசித்து பாருங்க. இப்ப இவருதான் y அச்சு, இவருதான் x அச்சு என்றால் y சமன் gx ஆக cங்கிற நேர்கோட்டு சமன்பாடை இது திருப்தி செய்யும். இந்த வரைபட வெட்டு துண்டு கேபிட்டல் MD இங்கில் M நோட். இந்த வரைபட படித்திறன் அதே M இங்கில் M நோட் தான். அதாவது இந்த மீட்டர் கோலை நீங்க அதுல ஈர்ப்பு மையத்தில சமப்படுத்தாமல் இந்த பிராக்டிக்கலை செஞ்சிருந்தால் கூட வரைபட படித்திறன் யாராத்தான் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்றால் தெரியாத திணிவின் கீழ் தெரிந்த திணிவுட விகிதமாகத்தான் இருந்திருக்கும். ஆக நீங்க மீட்டர் கோலை ஈர்ப்பு மையத்துல சமப்படுத்த மீட்டர் கோல ஈர்ப்பு மையத்தை கத்தி விளிம்புல சமப்படுத்தாம கூட பிராக்டிக்கலை செய்யலாம். ஆனா என்ன டிஃபரெண்ட் அடிக்க போகுதுண்டா, இந்த வரைப்பு என்ன உற்பத்தியினூடாக போகாது. இவருக்கு என்ன வரப்போகுது? ஒரு வெட்டு துண்டு வருது. சரியா? ஒரு வெட்டு துண்டு வருது. அந்த வெட்டு துண்டோட பருமன் MD M நோட்டுக்கு சமனா இருக்கு. இப்படிதான் இதுக்குரிய வரைப்பு இது வருது. அப்ப இந்த சமன்பாடு தான் கேட்கிறேன். இவ்வரைப்பிற்கான சமன்பாட்டை தருக.
நீர் குறிப்பிடும் மேலதிக கணியங்களை பெரிடுக. அப்ப நம்ம என்னென்னத்தை குறிப்பிடுறோம்? கேபிட்டல் எம். புதுசா ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறோம். கேபிட்டல் எம் யாரு? மீட்டர் கோல்ட திணிவு. டி இவர் யாரு? கத்தி விளிம்பிலிருந்து மீட்டர் கோலிற்கான தூரம். விளங்குதா? அப்ப இந்த கேள்வியோட விளக்கம் என்னன்னு விளங்கிட்டா? ஈர்ப்பு மையத்துல சமப்படுத்தாம கூட பிராக்டிகல செய்யலாம். ஆனா பிராக்டிகலை நம்ம இலகுவா செய்யணுங்கிறதுக்காகத்தான் பிள்ளைகள் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஈர்ப்பு மையத்தை சமப்படுத்தி விடுறோம். அதாவது அந்த பேலன்ஸ் பண்றதுல நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கத்தி விளிம்பை சமப்படுத்தி விட்டோம்டா, கத்தி விளிம்புல மீட்டர் கூட இப்படி சமப்படுத்திட்டோம்டா, நாம திருப்பத்துக்கு காரணமா இருக்க போறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். அப்ப பிராக்டிக்கல் வந்து கொஞ்சம் ஈஸியா செய்யக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். பிராக்டிக்கலா இலகுவா செய்யணுங்கிறதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மீட்டர் கோலை கொண்டு போய் கத்தி விளிம்புல பேலன்ஸ் பண்றோம். அப்படி இல்லாட்டி கூட செய்யலாம்ங்கிறதா மெயின் பாயிண்ட். அப்ப மீட்டர் கோல்ட திணிவோ இந்த தூரமோ கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா படித்திறனை வச்சுதான் கிராஃபை நாம திணிவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப அது கூட அவசியம் இல்லை. அடுத்தது, மீட்டர் கோல் மீது திணிவை வைக்காமல் இழையினால் தொங்க விடுவதன் நோக்கம் யாது? ஏன் நீங்க மீட்டர் கோலுக்கு மேல இந்த திணிவை வைக்கல? ஏன் இழையால கட்டி தொங்க விடுறீங்க? இது வளமையா கேட்கப்படுற ஒரு கேள்விதான். என்ன விளக்கம் அதுக்கு? ஏன் இந்த திணிவை நீங்க இழையில கட்டி தொங்க விடுறீங்க? ஒரு இலேசான இலை, ஏன் இலேசான இலையில கட்டி தொங்க விடும்? மீட்டர் கோலுக்கு மேல அப்படியே நைஸா வைக்க இயலாதா? வச்சும் பேலன்ஸ் பண்ணலாம் தானே? என்ன விளக்கம்? எஸ், நீங்க இலையில கட்டி தொங்க விட்டு இருக்கக்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். இப்ப இவர் நிறை எம்ஜி தான், இவர் நிறை எம்ஜி தானே. இவர் சமநிலையில இருக்கக்குள்ள இந்த இலையினது இழுவையும் என்னையா இருக்கும்? எம்ஜியா இருக்கும். இவர நிறை எம் நோட் ஜி தானே. இவர் சமநிலையில் இருக்கக்குள்ள இந்த இவர நிறையும் என்ன, இந்த இலையில இழுவையும் என்னையா இருக்கும்? அதே எம் நோட் ஜியா இருக்கும். யோசித்து பாருங்க. விசை திருப்பம் எடுக்கக்குள்ள சுழல் புள்ளியிலிருந்து விசைக்கான செங்குத்து தூரத்தை தானே நம்ம எடுப்போம். விசை தர செங்குத்து தூரம். அப்ப அந்த செங்குத்து தூரம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இழையால வழங்கப்படுற இழுவிசை. மீட்டர் கோல்ட சமநிலைக்கு நாம மீட்டர் கோலுக்கு திருப்பம் எடுத்தோமா இல்லையா? அப்படி எடுக்கக்குள்ள இந்த சுழல் புள்ளியிலிருந்து இதெல்லாம் பாருங்க, ஒரு சுழல் புள்ளி தான் இருக்குது கத்தி விளிம்புங்கிறதால. இந்த சுழல் புள்ளியிலிருந்து இந்த தூரத்தை நம்ம அளக்க போறோம். அந்த தூரம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த தூரம். அப்படித்தானே? இந்த இலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த தூரம் தான் எம்ஜிக்கான தூரம். இந்த எக்ஸ்ங்கிறது இந்த இலைக்கும் இதுக்குமான தூரம், இந்த இலைக்கும் இதுக்குமான தூரம். ஆனா நீங்க மீட்டர் கோலுக்கு மேல திணிவை வச்சிருந்தா யோசித்து பாருங்க. இந்த திணிவை மீட்டர் கோலுக்கு மேல வச்சீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பொருளோட நிறை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல இயலாது. எக்ஸாக்டா ஈர்ப்பு மையம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல இயலாம போயிடுமே. ஏன், என்ன காரணம்? இப்ப இந்த கோல்ட ஈர்ப்பு, இந்த பொருளோட ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். அதாவது பொருளோட ஈர்ப்பு மையம் இந்த இடத்திலையா, இந்த இடத்திலையா, இந்த இடத்திலையா இருக்கும்னு நமக்கு தெரியா. அப்ப இந்த சுழல் புள்ளியிலிருந்து கத்தி விளிம்புல இருந்து எம்ஜிக்கான தூரத்தை நாம திருத்தமா அளக்கையலா, தூரத்தை அளக்குறதே கஷ்டமா போயிருந்தா. விளங்குதா? ஏன்னா அந்த பொருளோட ஈர்ப்பு மையம் வரையான தூரத்தை தான் நீங்க அளக்கணும். அதான் எம்ஜிங்கிற விசை. அந்த செங்குத்து தூரம் வேற வேற தூரமா இருக்கலாம். அப்ப செங்குத்து தூரத்தை எக்ஸாக்ட் அளக்கலாம போயிடும். அப்ப நாம சொல்லலாம், இலையில தொங்க விடுறதால நமக்கு இருக்கிற மிக முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா நீள அளவீடுகளை திருத்தமா அளக்க முடியும். விசைக்கும் கத்தி ஓரத்தில் இருந்தான கத்தி ஓரத்திலிருந்து விசைக்கான செங்குத்து தூரத்தை நம்ம திருத்தமாக அளக்கணுமா இந்த இலையை பயன்படுத்துவோம். அதுவும் இலேசான இலையை அரிக்கணும், இல்லாட்டி இலையில வைத்து வந்துடும். இலேசான இலையால இப்படி கட்டி தொங்க விடணும்.
சரியா? அப்ப நீளங்களை நீங்க திருத்தம் அளக்கணும். கத்தி ஓரத்திலிருந்து நிறைக்கான செங்குத்து தூரத்தை திருத்தமாக அளப்பதற்கு நமக்கு எது உதவும்? இந்த இலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது உதவும். சரி, இலைகளாக முறுக்கப்பட்ட இலை பயன்படுத்தப்படக்கூடாது. காரணம் தருக. முறுக்கப்பட்ட இலை என்னன்னு விளையா? சில இலைகளை பார்த்திருப்பீங்க, சில கயிறுகளை பார்த்திருப்பீங்க, இப்படி இருக்கும். இந்த பிணைப்பு கயிறுகளாக இருக்கும். இப்படியான கயிறுகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒத்த இலையா தான் இருக்கணும். இலைன்னா இப்படிதான் இருக்கணும், நூல்னா நூலா தான் இருக்கணும். இந்த முறுக்கு கயிறுகளாக இருக்கக்கூடாது. ஏண்டால் முறுக்கு கயிறுகள் இருந்தா அந்த இலையால ஒரு முறுக்கம், ஒரு திருப்பம் எல்லாம் வந்துட்டு உருவாக இயலும். முறுக்கங்கள் எல்லாம் உருவாக இயலும். அப்ப இலை வந்துட்டு ஒத்த இலையாக இருக்கணும். ஏன்? இலை முறுக்கு இலைகளாக இருந்தால், இலைகள் முறுக்கப்பட்ட இலைகளை நீங்க யூஸ் பண்ணினா அந்த இலைகளால அந்த திணிவுக்கு ஒரு முறுக்கம் கொடுப்படும். அதனால சமநிலை குழம்ப வாய்ப்பு இருக்குது. அதான் அதுக்கான காரணம். இலைகள் முறுக்கப்பட்டா சமநிலை குழம்பும் அவ சொல்லலாம். அடுத்தது, எம் நோட்டின் பருமன்கள் அன்பித்த பருமன்களாக பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் யாது? எம் நோட்டை ஏன் அண்மித்த பருமன்களாக பயன்படுத்தணும்? சும்மா இதாவே பார்த்துருவோம், பிராக்டிக்கலா சும்மா பார்த்து போட்டு வருவோம். இப்ப அது தேவையில்ல, விடுங்க பிள்ளை. சரி, நம்ம சும்மா நோமலாக பேசிட்டு போவோம். எம் நோட்டின் பருமன்கள் அண்மித்த பருமன்களாக பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்னென்றால், சரியான இப்ப உதாரணத்துக்கு எம்ட பருமன் எம் நோட்டிட பருமனை பொறுத்தவரையில இது 50 கிராமா இருக்கக்குள்ள, உதாரணத்துக்கு சொல்றேன்னா இதுவும் ஒரு 50 கிராமா இருந்தா எக்ஸிட பருமன் வையிட பருமன்ல வையிட பருமன் 10 சென்டிமீட்டரா இருந்தா எக்ஸிட பருமனும் 10 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்? ரெண்டு திணிவு சமன்ண்டா. சும்மா உதாரணத்துக்கு இந்த சமநிலைக்கான தூரம் எம் இன்டு எக்ஸ் எம் நோட் இன்டு வை, இதுவும் இதுவும் சமனா இருந்தா இதுவும் இதுவும் என்ன அரிக்கும்? சமனா இருக்கும். ஆனா ஒரு திணிவு பெரிசாவும் இன்னொரு திணிவு சின்னனாவும் இருந்தா என்ன நடக்கும்? ஒரு திணிவு பெரிசா இருந்தா அதை சமப்படுத்துற தூரம் சின்னனா இருக்கும். ஒரு திணிவு சின்னனா இருந்தா அதை சமப்படுத்துற தூரம் பெரிசா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்டா, ரெண்டுமே அண்மித்த பருமனா இருந்தா எக்ஸும் வையும் அண்மித்த பருமனா இருக்கும். ஒன்று பெரிய திணிவாகும் இன்னொன்று சின்ன திணிவாகவும் இருந்தால், ஒன்று 50 கிராம் அரிக்கக்குள்ள இன்னொன்று 500 கிராமா இருந்தா இப்ப என்ன நடக்க போகுதுண்டா, தூரங்கள் வேறுபடும். சரியான? ஒன்றிட தூரம் 10 ஒன்றிட தூரம் இதை வச்சு சொல்லுவேன் 10 சென்டிமீட்டரா இருந்தா மற்றதிட தூரம் 1 சென்டிமீட்டரா இருக்கு. ஒன்றுக்கு தூரம் பெரிசா வந்தா மற்றதுக்கு தூரம் சின்னனா வரும். இவருக்கு 20 சென்டிமீட்டரா வரக்குள்ள இவருக்கு 2 சென்டிமீட்டரா தான் இருக்கு. விலங்க என்ன சொல்றேன்? அப்ப ரெண்டு திணிவுமே அண்மித்த பருமன் அரிக்கக்குள்ள எக்ஸுக்கும் வையுக்கும் தூரங்கள் பெரிசா வரும். பரந்த வீச்சுக்கள்ல நீங்க வாசிப்படுக்கலாம். அதை விட்டுட்டு ஒன்று நல்ல பெரிய திணிவாகவும் இன்னொன்று நல்ல சின்ன திணிவாகவும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆளுக்கு நீளம் பெரிசா வரக்குள்ள மத்த ஆளுக்கு நீளம் சின்னனா வரும். இப்ப இவரை நீங்க மீட்டர் கோல் இப்படி இருக்கக்குள்ள நீங்க இவரை கொண்டு போய் ஆக தொங்கல்ல வைக்கிறீங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இவரை நீங்க 50 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கக்குள்ள, ஒரு ஆள் 50 சென்டிமீட்டர் தூரத்துல கட்டி தொங்க விடக்குள்ள
மத்தால் எங்க எரிப்பாருன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர்ல எரிப்பாரு. அப்ப பரந்த நீளத்தை பயன்படுத்தியலாம் போகும். இவரை நில தொங்கலுக்கு கொண்டு போயிட்டோம், ஆனா இவரை தொங்கலுக்கு கொண்டு போவே இல்லாம போயிட்டு. அப்ப ரெண்டு திணிவும் பெருசா இருந்தா, ரெண்டுமே சமனான திணிவா இருந்தா, அண்மித்த திணிவா இருந்தா, இது பாருங்க, இது 50 சென்டிமீட்டருக்கு வந்தா இதுவும் என்னையா இருக்கும் 50 சென்டிமீட்டர். இந்த திணிவை இங்கால பக்கம் 50 சென்டிமீட்டர் அசைக்கக்குள்ள இதை சமப்படுத்துறது இந்த பக்கம் இருக்கிற திணிவையும் நீங்க ஏறக்குறைய 50 சென்டிமீட்டருக்கு அசைச்சிருப்பீங்க. அப்ப ரெண்டு பக்கமும் தூரங்களை நீங்க நல்லாவே பயன்படுத்தலாம். அப்ப நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? அண்மித்த பருமன்களை பயன்படுத்துறதுக்கான காரணம் நீள அளவீட்டை திருத்தமாக அளப்பதற்கும் மேலும் பரந்த வீச்சிலான நீளங்களை பயன்படுத்துவதற்கு. அதாவது 50 சென்டிமீட்டர் வரைக்கும் யூஸ் ஆகக்குள்ள இதுவும் இந்த பக்கம் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா ஒன்று பெருசா ஒன்று சின்னனா இருந்தா அப்படி யூஸ் பண்ணலாம போயிடும். அப்ப பரந்த வீச்சில் நீளங்களை பயன்படுத்துவதற்கும் சரியான நீளங்களை திருத்தமாக அளப்பதற்கும் இது உதவ போகுது. அப்ப நீங்க ரெண்டு விஷயத்தை சொல்லுங்களா, ரெண்டு விடயத்தை சொல்லுங்க. ஒன்று நீளங்களை திருத்தமாக அளப்பதற்கு, பரந்த வீச்சில் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெண்டு பக்கம் நீங்க யூஸ் பண்ணலாம். பரந்த வீச்சிலான நீள அளவீடுகளை பயன்படுத்துவதற்கு. சரியான அப்ப பரந்த வீச்சுக்கள்ல நீங்க வாசிப்பு எடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது ரெண்டையும் நீங்க சொல்லி பழகுங்க. திருப்பியும் சொல்றேன், அது ரெண்டையுமே எழுதுங்க. எக்ஸ் ஒய்யின் இழிவு பருமன்கள் 10 சென்டிமீட்டரிலும் குறைவான வாசிப்புகளை தவிர்த்தல் அவசியம். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம்? வாசிப்பு சின்னனா இருந்தா சதவீத வலு பெருசா வரும். அதான் அதுக்கான காரணம். என்ன காரணம் சொல்லுவீங்க? 10 சென்டிமீட்டரை விட சின்ன அடிக்க கூடாது. ஏன்னா வாசிப்புகள் சிறிதாக உள்ள போது சதவீத வலு உயர்வாக அமையும். அதாவது சதவீத வலு ஒரு வீதத்தை விட பெருசா போயிடும். சதவீத வலு ஒரு வீதத்தை விட பெருசா போகக்கூடாது. மேக்சிமம் சதவீத வலு ஒன்றாத்தான் அடிக்கணும். சதவீத வலு ஒன்றை விட பெருசா போகக்கூடாது. அப்ப நீங்க சொல்லுங்க, 10 சென்டிமீட்டர் குறைவான வாசிப்புகளை தவிர்க்கிறது அவசியம். விளக்குக. சதவீத வலு சரியான சிறிய 10 சென்டிமீட்டரின் குறைவான வாசிப்புகளாக இருப்பின் சதவீத வலு அதிகரிக்கும். அதாவது ஒரு வீதத்தை விட கூடும். ஏன்னா 10 சென்டிமீட்டரா இருந்தா சதவீத வலு ஒரு வீதம். இதெல்லாம் பாருங்க, சதவீத வலு சமன் இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. இதான சதவீத வலுக்கு சமன்பாடு. ஒரு மீட்டர் அளவு சட்டத்தில் இழிவெண்ணிக்க 1 மில்லிமீட்டர். எல்லாத்தையும் வேகமா சொல்றேன். இழிவெண்ணிக்க 1 மில்லிமீட்டர். வாசிப்பு 10 சென்டிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா 100 மில்லிமீட்டர். இப்ப பாருங்க, இழிவெண்ணிக்கையில் வாசிப்பு தர 100 சுருக்கினா என்ன வரும்? ஒரு வீதம் என்று வரும். அப்ப 10 விடவும் சின்ன நீளத்தை யூஸ் பண்ணினா 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டரை விடவும் சின்ன நீளத்தை பாவிச்சா சதவீத வலு ஒன்றை விட பெருசா போயிடும். சரியான அப்படி போகக்கூடாது. ரைட். ஃபைனலா திரவியம் ஒன்றின் அடர்த்தியை துணிய இப்பரிசோதனை அமைப்பை மீள ஒழுங்குபடுத்திய அமைப்பினை தருக. சரியா, இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் கேள்வியே இருக்குது. கீழுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு வேறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். இந்த ஸ்ட்ரக்சரை நாம வேறையா டிஸ்கஸ் பண்ணுவேன். 2017ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரை நீங்க செல்ஃபா செய்து பார்க்கணும். அதுலயும் இந்த வரைப்பு சம்பந்தமா, வரைப்புகள்ல எப்படி படித்திறன் அளக்குறங்கிற ஒரு விடயம் இதுக்கு முதல் நான் படிப்பிச்சிருக்கிறேன். இருந்தாலும் திருப்பி ஒரு கடமைக்கு நான் படிப்பிக்க ஆசைப்படுறேன். அப்ப இந்த 2017 அதே போல இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை நீங்க செய்து பாருங்க. ரைட். இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணின ஒரு கேள்விதான் திரவியத்தில் அடர்த்திய துணிகிறதுக்கு இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பை பயன்படுத்துறது. இது எப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். அந்த வகையில இந்த பிராக்டிகல் இதே மாதிரி ஏனைய பிராக்டிகல் 99ஆம் ஆண்டு பிராக்டிகல் இருக்குது, ஏனைய மாடல் பேப்பர்கள் இருக்குது. ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலா
நாங்கள் செஞ்சு ஸ்ட்ரக்சர் வீக் நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் வீக்குக்குரிய டொப்பிக்கை வந்துட்டு ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா எனக்கு செஞ்சு அனுப்பியும் இருக்கிறாங்க சில மாணவர்கள். உண்மையாகவே இப்போ இந்த ப்ராக்டிக்கல் இந்த வீக் இந்த ப்ராக்டிக்கல் உடனேயே அந்த ப்ராக்டிக்கல் சம்பந்தமான கேள்வியை நாங்கள் எடுத்து பார்த்துருக்குறாங்க, அதுகளை செஞ்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. எஸ், அதான் வரவேற்கத்தக்கது. என்ன நீங்கள் நான் அதை சொல்ல நம்ம ஏன் இப்படி செய்கிறோம், இந்த ஒரு வீக்ல இந்த 2 ப்ராக்டிக்கலையும் நீங்கள் பெர்ஃபெக்டா ரெடி ஆகணும். அடுத்தது இந்த ப்ராக்டிக்கல் ஒரு ப்ராக்டிக்கலை எப்படி ஆராயணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சும்மா மேலோட்டமா அந்த ப்ராக்டிக்கல் கைடில் இருக்கிறத அப்படியே வாசித்துக்கிட்டு இப்படித்தான் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு போறதுக்கு வேலை இல்லடா. அப்படி செஞ்ச மாதிரி இருந்தா நாம வந்துட்டு எக்ஸாமை சரியா வெல்லலாம்னு சொல்ல இயலாது. அப்போ எந்த ஒரு ப்ராக்டிக்கலா இருந்தாலும் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளால நீங்க படிக்கும் போதுதான் சரியா நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி கேள்விக்கு உட்படுத்தி படிங்க, அதோட சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் மாடல் கேள்விகளை செய்யுங்க. அந்த வகையில இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் நீங்க பெர்ஃபெக்டா ரெடி ஆகுங்க. சரியான அந்த ஸ்ட்ரக்சருக்குரிய வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதே மாதிரி நம்முடைய எஸ்ஏ டிஸ்கஷன் டைம்லேயே நாம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்களையும் உள்வாங்குவோம். இதே மாதிரி இன்னும் ஸ்ட்ரக்சர்களை உள்வாங்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியான அப்ப இந்த 2 வீக் நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிடுங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வீக்குகள்லையும் நாம் என்ன செய்வோம், எல்லா ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி செஞ்சு கொண்டு போவோம். சரியான அப்ப ஸ்ட்ரக்சர் கேள்வி எஸ்ஏ டைம்ல போகும், ஸ்பெஷலான கிளாஸஸா சில டைம்ல நான் இதை இன்ஃபார்ம் பண்ணி செய்வோம். அப்ப இந்த வீக் ஃபுல்லாவே இதுக்குரிய டைமை எலோகேட் பண்ணிருங்களா, திருப்பி வலியுறுத்தி சொல்றேன். ஏன்டா நீங்க படிச்சு முடிச்சதா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க திருப்பி இதை படிக்கணும்னு கூட யோசிக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியா நீங்க ரெடி ஆகணும். அப்படி நீங்க ரெடி ஆகிட்டு போனா நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்தா ஃபைனல் எக்ஸாம்ல 100க்கு 100% சரி குறைஞ்சது ஒரு 95% நீங்க பெர்ஃபெக்டா செய்வீங்க நம்புறேன்டா. 20 மார்க்ஸை நீங்க அழகா அள்ளி எடுக்க முடியும். அவ்வளவுக்கு இலகுவான ஒரு விஷயம் அது ஸ்ட்ரக்சர். ஆனா விளங்கி படிச்சா சரி, அதான் முக்கியம். எப்படி படிக்கணுங்கிறத புரிஞ்சுங்கண்டா சரி. ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் வீக்ல அடுத்த கேள்விகளை நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்த வீக் யூக்குலாய் ஹேயரின் ஆய்கருவி இருக்குது, அதையும் அதுக்குரிய வீடியோக்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். எல்லாரும் ரெடி ஆகுங்க. எதுவும் இஷ்யூக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.